அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வான இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழால் தமிழை சுவாசித்துக் கொண்டு தமிழை நேசித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா திரு ராகவன் அவர்கள் தலைமை தாங்கி இந்த பட்டிமன்றத்தினை நடத்துவதற்கு இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்துமாறு அன்போடு வேண்டுகிறேன். முதலிலே நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நாம் அனைவரையும் வருக என்று வரவேற்பதற்கு இதோ வருகிறார் ஆகச்சிறந்த ஆளுமை, தமிழ் ஆசிரியை, தமிழ் கூறும் நல்லுலகின் ஒரு மாபெரும் சாதனை பெண் சித்ரா தமிழன் அவர்கள் இதோ நம்மிடையே வரவேற்புரை ஆற்றி பேச வருகிறார். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை தாருங்கள். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் தமிழ் ஆசிரியை இல்லை, ஒரு ஆங்கில ஆசிரியை. தமிழின் மீது கொண்ட காதலினால் நான் பல தளங்களில் தமிழில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் உங்களிடமும் ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன் ஐயா. இப்பொழுது எனது வரவேற்புரை தொடங்குகிறது ஐயா. பணி செய்து கிடப்பதே என்றதுக்கு இணங்க தமிழின் பால், தமிழின் மீது கொண்ட காதலினால் நாம் அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்துள்ளோம். எனையீன்ற தாய்க்கும் தந்தைக்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் துளி இனமீறும் நலம் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். இந்த ஆன்றோரின் வாக்கின்படி தமிழ் வாழ்க என்று அனைவருக்கும் தமிழில் வணக்கத்தை முதலில் கூறிவிட்டு இங்கு வந்திருக்கும் அனைத்து மிகச்சிறந்த ஆளுமைகளையும் நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். விடியல் குகன் ஐயா அவர்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஐயா சிவராஜ் ஐயா அவர்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதே போல எங்களின் நிர்வாகி துளியரசன் செண்பகம் ஐயா அவர்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதுபோல வெட்டியும் ஒட்டியும் பேச உள்ள எங்களது சகோதரர்கள் நிறைந்த இந்த அவையில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இனி மேற்கண்ட கருத்துக்களை கூறிய பின் இப்பொழுது பின்தொடருமாறு திரு ராகவன் ஐயா அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. தமிழூர் நல்லுலகுக்கு மீண்டும் எனது தலையாய வணக்கங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ் சிறகின் இந்த சிறகை விரித்து பறக்கும் முதல் நிகழ்ச்சி இது. அது உயர உயர பறந்து வானை தொட வேண்டும் என்றும் பல்வேறு சாதனைகளை புரிய வேண்டும் என்றும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது, இந்த மகளிர் தினத்தில் அனைத்து மகளிருக்கும் என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் பட்டிமன்றம் போல இல்லை. நேற்று நடக்கும் ஒத்திகை நிகழ்ச்சிகளும் சரி, இப்போது பேசிக்கொண்டிருக்கும் மிக சிறந்த ஆளுமைகளும் சரி, அவர்களுக்கு பல்வேறு திறமைகள், பல்வேறு ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிலத்தில் இருந்தாலும் நம்முடைய சகோதரி சரவண சித்ரா அவர்கள் இப்போது வெளுத்து வாங்கினார். அதே போல ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பான தனித்தன்மைகள், ஒரு திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை அனைவரும் வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள், பல்வேறு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக வார வாரம் நடத்த வேண்டும். அடுத்து கவியரங்கம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் அம்மா நடத்துவதற்காக காத்திருக்கிறார்கள். இன்றைய சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தின் தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுவது முன்னேற்றமா பின்னடைவா என்று ஒரு ஆகச்சிறந்த மிக சிறந்த தலைப்பு. அந்த தலைப்பில் உரையாற்றுவதற்காக ஒரு 6 ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மிகச்சிறந்த வழிகாட்டுவதற்காக பட்டிமன்ற நடுவர் அவர்கள், கவிஞர் விடியல் குகன் அவர்கள், மேலாளர், மாவட்ட நீதிபதி அவர்கள், மாவட்ட இணைய தலைவர், தமிழ் அன்பு மன்ற அறப்பணி மன்றம் என்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை தன்னுடைய தினசரி அலுவலாக வைத்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்கள், தன்னுடைய இன்னொரு அலுவலாக தமிழ் வளர்ச்சி பணியில் முன்னேற்கமே என்று பார்க்க இப்போது வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக வழிநடத்தி செல்ல இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து முன்னேற்றமே என்ற அணியில் பேசுவதற்காக மு சிவராசு அவர்கள், தமிழ்நாடு செந்தமிழ் கவிமன்றம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், பன்முக கலைஞர். அதற்கு அடுத்து அம்மா திருமதி விமலா தேவசக்தி அவர்கள், தமிழ் சிறகு குழு நிர்வாகி, நகை மதிப்பீட்டாளர் எனும் மிக உயரிய பணியை செய்து கொண்டிருப்பவர்கள், மிகவும் காஸ்ட்லியான மனிதர். அவர்களுடைய பொன்னான நேரத்தை நம்முடைய செலவிட வந்திருக்கிறார்கள்.
அவரும் பன்முக சிந்தனையாளர். அதற்கு அடுத்து திருமதி ரெசாரியோ, அவரும் இரட்டின் ஆசிரியர் அவர்கள், தமிழ் கவிதாலயம் குழு தலைவர், அவரும் பன்முக கலைஞர் தான். அதற்கு அடுத்து அவர்களை எதிர்த்து பேசுவதற்காகவும் அவர்களுடைய கருத்தை சிறப்பான வழி நடத்துவதற்காகவும் பின்னடைவே என்ற தலைப்பில் தலைவர் திருமதி சரவண சித்ரா தமிழ் முருகன் அவர்கள், தமிழ் சிறகு குழு நிர்வாகி, ஆங்கில இலக்கிய முதுகலை ஆசிரியர், பன்முக சாதனையாளர், அவரும் பேச தயாராக இருக்கிறார். அதற்கு அடுத்தது கவிஞர் திருமதி தனலட்சுமி அவர்கள், பட்டிமன்ற பேச்சாளர், பன்முக கலைஞர், நாட் பட் லீஸ்ட் என்று சொல்வார்கள். இறுதியாக பேசினாலும் தன்னுடைய திறமையான பேச்சால் நேற்று அனைவரையும் கலந்த திரு மோகன கிருஷ்ணன், தனியார் நிறுவன அலுவலர், பட்டிமன்ற பேச்சாளர். இவர்கள் அனைவரும் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விருந்தை தருவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். நாம் நம்முடைய பொன்னான நேரத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்பதன் மூலமாக, சுவைப்பதற்கு மூலமாகவும் நம்முடைய இந்த நாளை சிறப்பாக தயாராக இருக்கிறோம். நம்முடைய மகளிர் தினத்தில் நேற்று சிறப்பாக கொண்டாடினாலும் நம்முடைய மனங்களில் இரண்டு விதமான ஒரு சிந்தனைகள் வருகிறது. மகளிர் தினம் முன்னேற்றம், ஏனென்றால் கல்பனா சாவ்லா போன்றவர்கள்லாம் வானத்தை தொட்டு விட்டார்கள், விண்வெளியில் நடந்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்கிறோம். ஒரு பக்கம் பிடி உஷா தங்க மங்கை, தங்க ஷூ வாங்கி இருக்கிறார், உலகெங்கும் ஒரு ஒலிம்பிக் வீராங்கனையாக வலம் கொண்டு இருக்கிறார் என்று ஒரு பக்கம் சாதனைகளை அடுக்கிக் கொண்டே சென்றாலும், மிகச்சிறந்த நிறுவனங்களின் தலைமை ஆளுமையாக பெண்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நிஜமாலுமே பெண்கள் அப்படி இருக்கிறார்களா என்று, இது நகரத்தை சென்ற பெண்களின் ஆளுமைகள். ஆனால் கிராமத்து பக்கம் செல்லும் போது அவர்கள் இன்னும் அடிப்படையை விட்டு நகரவில்லை. பல்வேறு சிறுமிகள் எல்லாம் நேற்று கூட பாலியல் வன்முறைகள் என்று தொடர்ந்து கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கும் ஒரு நிலைமையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது நாம் இன்னொரு பக்கம் கவலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அம்மா அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுவது முன்னேற்றமா பின்னடைவா என்ற சிறப்பான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் தங்களுடைய சிறப்பான உரையை ஆற்ற வேண்டும். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தங்களுடைய பொன்னான உரையை தருக தருக. இது முதல் நிகழ்ச்சி போல இல்லை, மிக சிறந்த தங்களுடைய மனதில் உள்ள குமுறல்களையும் தங்களுடைய அழகான பரிமாற்றங்களையும் தர வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் இன்னொரு முறை வருக வருக என்று சொல்லி எனக்கு கொடுத்த சிறப்பான இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, உங்களுடைய முன்னுரைக்கு மிகுந்த நன்றிகள் ஐயா, மிகவும் சிறப்பு, பாராட்டுகள். நன்றி நன்றி. பட்டிமன்ற நடுவரை இந்த அவையை எடுத்து செல்ல வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா குஹன் ஐயா, வருக வருக, தங்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்களுடைய சிறப்பான முன்னுரையுடன் தாங்கள் இந்த தளத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஐயா, வருக வருக. அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் பறக்க உருவெடுத்தது தமிழ், அதனை நிறைவேற்றிவிட்டது வலைத்தமிழுடனான உறவு. மகளிர் நாளினை முன்னிட்டு அருமையான தமிழ் சிறகு வலைத்தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்தும் துளியரசன் செண்பகராசு பெருமையுடன் வழங்கும் மகளிர் நாள் இணைய வழி சிறப்பு பட்டிமன்றம் ஒரு அருமையான தலைப்பை முன்னெடுக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுவது முன்னேற்றமா பின்னடைவா என்ற தலைப்பு. இந்த அருமையான பட்டிமன்ற நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய செந்தமிழ் பேரவை பாவனர் மற்றும் அறிவோம் ஆயிரம் குழு நிர்வாகி, பன்முக கலைஞர், பொறியாளர் திரு ராகவன் அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ்ச்சிறகு குழு நிர்வாகி, ஆங்கில இலக்கிய முதுகலை பேராசிரியர், பன்முக சாதனையாளர் திருமதி சரவணா சித்ரா தமிழ் முருகன் ஆகியோருக்கும், நன்றி உரை நல்க காத்திருக்கக்கூடிய திருமதி விமலா தேவி தமிழ் சிறகு குழு நிர்வாகி, பன்முக சிந்தனையாளருக்கும், இந்த நிகழ்விற்கு 2 அணிகளிலும் பேச வருகை தந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் திரு மு சிவராசு அவர்கள் ஒரு அணியிலே தலைவராக இருக்கின்றார். முன்னேற்ற என்ற அணியிலே தலைவராக இருக்கின்றார். அவரை தொடர்ந்து விமலா சக்தி அவர்களும்
தமிழ் கவிதாலயம் குழு தலைவர் இடைநிலை ஆசிரியை திருமதி ரொசாரியோ அவர்களும் இருக்கிறார்கள். அதனை அடுத்து பின்னடைவே என்ற அணியிலே சரவணா சித்ரா தமிழ்முருகன் அவர்கள் தலைவராக இருக்க, பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய மோகன கிருஷ்ணன் அவர்களும் திருமதி தனலட்சுமி அவர்களும் பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். ஆக இவ்வாறு வருகை தந்திருக்கக்கூடிய இருதரப்பு அணிகளை சார்ந்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய நடுவர் பணியை தொடங்க நான் முனைகின்றேன். தலைப்பு என்னவோ பெண்ணுரிமை பற்றியதாக, பெண்ணுரிமை பெண்ணடிமைத்தனம் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. இந்த பெண்ணுரிமை பெண்ணடிமைத்தனம் பற்றியெல்லாம் பேசுகின்ற போது நாம் இந்த பெண் அடிமைத்தனமும் பெண்ணுரிமையும் எவ்வாறு ஏற்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன என்பதை ஒரு சிறிது பார்த்தால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது என்னவென்றால், ஆதியில் இருந்தது தாய்வழி சமுதாயம், பாதியில் தான் வந்தது பெண்ணடிமைத்தனம். எல்லோரும் வேட்டையாடி கிடைத்ததை கொண்டு வந்து பொதுவாக வைத்து பங்கிட்டு பிரித்து உண்டு வந்தார்கள். அப்படி இருந்த காலம் புராதன பொது உடைமை காலம். அந்த காலத்திலே தாய்தான் சமுதாய தலைவராக இருந்தார். தாய்வழி சமுதாயம் தான் இருந்தது. அவள் வேட்டையும் ஆடினால், பொருட்களை பிரித்தும் பங்கு வைத்தும் கொடுத்தார். அப்படி இருந்த பெண்கள் பின் எப்படி அடிமையானார்கள், அதுதான் ஒரு பெரிய வரலாற்று அதிசயம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு தலைமை தாங்கிக் கொண்டிருந்தவர் பிறகு அடிமையாகிறார் என்றால் அதற்கு காரணம், வேட்டையாடி கொண்டிருந்த சமுதாயத்தில் அதிகப்படியான விலங்குகளை கொண்டு வந்து ஒரு இடத்திலே கட்டி வைத்து பிறகு தேவைப்படும் போதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொண்டிருந்த நிலையிலே அந்த அந்த விலங்குகள் போடும் எச்சத்தில் இருந்து முளைத்த செடி கொடிகளில் இருந்து கனி காய்கள் வருவதை பார்த்து உழவுத் தொழிலுக்கான அடிப்படையை கற்றுக்கொண்டான் மனிதன். அந்த உழவுத் தொழிலுக்கான அடிப்படையை கற்றுக்கொண்ட போது நிலங்களை பயிரிட வேண்டிய தேவை வருகிறது. நிலங்களை யார் பயிரிடுவது என்று வருகின்ற போது அந்த ஆதி சமுதாயத்தில் உடல் வலிமைமிக்க ஆண்களுக்கு அந்த பணி ஒதுக்கப்படுகிறது. உடல் வலிமை உள்ள ஒரு ஆடவன் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை எடுத்து அவன் அந்த நிலத்தில் பயிரிடுகின்ற போது அதில் வரக்கூடிய உணவும் அதில் வரக்கூடிய பயிர்களை அவர்கள் பயன்படுத்தினார். அவன் இறக்கின்ற போது அதன் பிறகு அதனை யார் பயிரிடுவது என்ற கேள்வி வருகின்ற போது அவனுக்கு வாரிசு வர வேண்டும் என்ற தேவை வருகிறது. அந்த வாரிசு வர வேண்டும் என்ற தேவை வருகின்ற போது அவனுக்கே குழந்தையை பெற்றுத்தரக்கூடிய பெண் தேவையாக இருக்கிறார். ஆக அவனுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவாக்க வேண்டும் என்ற தேவை வருகின்ற போது அந்த ஆடவனுக்கு அந்த பெண் அடிமையாக்கப்படுகிறார். அவ்வாறுதான் பெண் அடிமைத்தனம் என்பது தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆக நில உடைமை வந்த போது, உழவு தொழில் வந்து நில உடைமை ஏற்பட்ட போது இந்த பெண் அடிமைத்தனமும் சேர்ந்து வந்தது. அத பாதியில் உருவாகியது இந்த பெண் அடிமைத்தனம். சரி, இப்படி வந்த பெண் அடிமைத்தனம் இப்படியே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறதா? இப்ப என்ன நிலைமை என்று பார்க்கின்ற போது இந்த பெண்கள் அடிமையாக இருந்த நிலை, அதாவது படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஆணுக்கு கட்டுப்பட்டவளாக பெண் இருக்க வேண்டும், புல்லானாலும் புருஷன் கல்லானாலும் கணவன் என்ற நிலையெல்லாம் இருந்த போது இதையெல்லாம் கண்டு கொதித்து போய் வெதும்பி பெண்கள் போராடுகின்ற போது பெண்கள் போராட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு உரிமைகள் கிடைக்க தொடங்குகின்றன. அப்படி பெண்களுடைய இயக்கங்கள், பெண்களுடைய உரிமை குரல்கள் எல்லாம் பெண்களுக்கு உரிமைகளை பெற்று தருகின்ற போது அதன் மூலமாக பெண் சமுதாயம் வளர்ச்சி பெறுகிறது, முன்னேற்றம் அடைகிறது. பாரதி அழகாக சொல்லுகின்றார், முன் இருந்த நிலை என்ன, இப்போது என்ன ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அழகாக அவருடைய பாடல்களை சொல்லுகின்றான். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலைகவிழ்ந்தார், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர்கள் மாய்ந்து விட்டார், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினர் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று கும்மியடி பாடலிலே
பெண்களுடைய நிலையையும் அடிமைத்தனத்தையும் அதன் பிறகு அவர்கள் முன்னேறி வரக்கூடிய நிலையையும் சொல்லுகின்றான் மகாகவி பாரதி. ஆக இவ்வாறு பெண்ணடிமைத்தனத்தில் இருந்து பெண்ணுரிமை சமுதாயம் வளர்கின்ற போது இன்று பெண்கள் கல்வி பெறுகிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், சொத்தில் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, சொத்துக்கள் சேர்க்க முடிகிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன, தனியாக வாழ முடியும் என்ற ஒரு சூழல் வருகின்றது. ஆக இன்று பெண்கள் உரிமை பெற்றிருக்கிறார்கள், முன்னேறி வருகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கூடுவதற்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது. ஆனாலும் மகாத்மா காந்தியடிகள் என்ன சொன்னார்? ஒரு பெண் நடு இரவில் தன்னுடைய உடலில் நகைகளை அணிந்து கொண்டு தன்னந்தனியாக சென்று விட்டு எப்போது பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை உருவாகிறதோ அன்றுதான் பெண் உரிமை படைக்க போகிறாள் என்று சொல்லவில்லை, நாடே உரிமை பெறப் போகிறது என்று சொன்னார். நாட்டுக்கே அப்போதுதான் சுதந்திரம் வந்ததாக கூற முடியும் என்று சொல்கின்றார். ஆக பெண்ணுக்கு எப்போது பாதுகாப்பான நிலைமை ஏற்படுகிறதோ அப்போதுதான் நாட்டுக்கே சுதந்திரம் என்பது மகாத்மா காந்தியடிகளுடைய கருத்தாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று இருக்கிறதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? தினமும் நாளேடுகளை புரட்டினால், ஊடகங்களை பார்த்தால் அதில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? பெண் கொடுமை, அதுவும் பாலியல் கொடுமை. பெண்கள் குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். என்னையா பெண் உரிமை வந்துவிட்டது, எங்கேயா இருக்கிறது பெண் உரிமை என்ற கேள்வியை ஒரு பக்கம் எழுப்புகிறார்கள். ஆக பெண்ணுரிமை சிசு கொலை ஒழிந்ததா? வரட்சணை கொடுமை நின்று போனதா? பெண் குடும்ப வன்முறை ஒழிந்ததா? பாலியல் கொடுமைகள் நின்றதா? ஆக இவையெல்லாம் இருக்கிறதே, எங்கேயா பெண்களுக்கு உரிமை வந்தது? பெண்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதாக எப்படி சொல்ல முடியும்? இதுதான் இன்று ஒரு சாரார் எழுப்பக்கூடிய கேள்வி. பெண்கள் சமுதாயம் முன்னேறி செல்லவில்லை, பின்னடைவை சந்திக்கிறது என்பதற்கு இதுதான் காரணம். ஆக இப்படியாக ஒரு பக்கம் பெண்கள் முன்னேறி வருகிறார்கள், ஒரு பக்கம் பெண்கள் பின்னடைவை காண்கிறார்கள் என்று இருதரப்பிலும் கருத்துக்களை முன்வைத்து, வாதங்களை முன்வைத்து, தரவுகளை முன்வைத்து வாதிடுவதற்காக காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இடியும் அவர்களுக்கு ஒரு தடையாக இல்லாமல் விடை கொடுக்கும் முகமாக, அவர்களை வருக வருக என்று அழைத்து பேச வைக்கும் முகமாக நான் இப்போது அணியினரை அழைக்கின்றேன். முதலில் முன்னேற்றமே என்று கூறுவதற்காக அணியினுடைய தலைவர், பேச்சுக்களை வல்லுநர், மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர், ஊக்குவிப்பு பயிற்சியாளர் ஆக இருக்கக்கூடிய திரு மு. சிவராஜ் அவர்களை வருக வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள், உங்கள் தரவுகளை தாருங்கள், உங்கள் அணியை நிமிர்த்தி வையுங்கள், பாருங்கள். நேரங்களை பற்றி சொல்லுகிற ஒரு விஷயம், அனைவரும் முதலில் 5 நிமிடங்கள் பேச வேண்டும். அதன் பிறகு 5 நிமிடம் அனைவரும் பேசி முடித்த பிறகு அணி தலைவர்கள் 3 நிமிடங்கள் இருவரும் பேசுவார்கள். அதன் பிறகு நடுவர் பேசி முடிவை சொல்லுவார். செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை நைந்து போகுமென் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. மரியாதைக்குரிய மேனாள் நீதிபதி ஐயா விடியல் குகன் அவர்கள் நடுவராக வீற்றிருக்கின்ற இந்த அவையிலே இருக்கின்ற அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். ஆகச்சிறந்த ஆளுமைகள் துளியரசன் செண்பகராஜ் ஐயா அவர்களையும் ஐயா திரு ராகவன் ஐயா அவர்களையும் மகிழ்வோடு வணங்கி மகிழ்கிறேன். இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மிக அற்புதமான ஒரு பட்டிமன்றம் இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு ஏற்படுவது முன்னேற்றமா பின்னடைவா என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கிறீர்கள். இந்த தலைப்பிலே பல அறிஞர்களும் ஆசிரியர்களும் திறமையாளர்களும் பங்கேற்று பேச வந்திருந்தாலும் கூட இன்றைய நடுவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், அவர் இது போன்ற பட்டிமன்றங்களுக்கு மட்டும் நடுவர் அல்ல, எண்ணற்ற வழக்குகளிலே தீர்ப்பை வழங்கி இருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா அவர்கள் இன்றைக்கு நம்முடைய பட்டிமன்றத்திற்கு தலைமை ஏற்றிருப்பது இந்த பட்டிமன்றத்திலே பேசுவதற்கு நமக்கெல்லாம் ஒரு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்காக நாங்கள் அதை ஒரு பாக்கியமாக கருதி பெருமை அடைகிறோம் ஐயா. இன்றைய தலைப்பு என்னவென்றால்,
இன்றைய காலகட்டத்திலே பெண்களுக்கு முன்னேற்றம் என்பதுதான் என்னுடைய அணியாக இருக்கிறது. இதற்கு வேறு எந்தவித மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய நடுவர் அவர்கள் துவக்கத்திலே பேசுகின்ற பொழுதே சொன்னார்கள், முன்பெல்லாம் தாய் வழி சமுதாயமாக இருந்து கொண்டிருந்த பொழுது பெண்களுடைய ஆளுமையிலே தான் அனைத்து நிகழ்வுகளும் நடந்தது என்று சொன்னார்கள். நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். வீரத்தின் விளைநிலமாக தமிழகத்திலே வெள்ளையரை எதிர்த்து எத்தனையோ பேர் போர் புரிந்திருந்தாலும் கூட சிவகங்கை சீமையிலே ஒரு வீர தமிழச்சி இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மாபெரும் வீர வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பெண்ணால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்று சொன்னால் அது முன்னேற்றம் இல்லையா என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்க ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு தமிழகத்திலே குறிப்பாக இந்திய திருநாட்டிலே பாரதத்தையே நாம் சொல்லுகின்ற பொழுது பாரத அன்னை என்று சொல்லுகிறோம். அன்னை என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு தாயாக இந்த தேசத்தை மதிக்கிறோம் என்று சொன்னால் பெண்களுக்குத்தான் இந்த தேசத்திலே மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் இருக்கின்ற சுமார் 7,58,00,000 வாக்காளர்களிலே 4 கோடிக்கு மேற்பட்டவர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கையை விட சற்று அதிகமானவர்களாக பெண்கள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல ஆட்சியை தேர்வு செய்வதற்கு கூட பெண்களுடைய பங்கேற்பு மிகச் சிறந்ததாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மையிலே 33 விழுக்காடுகள் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்டம் வந்தது. இன்றைக்கு பெண்களுக்கு 33% என்று சட்டத்திலே கொண்டு வந்திருந்தாலும் கூட இன்றைக்கு 50% அளவிற்கு பெண்களுடைய பங்கேற்பு எல்லா துறைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. நேற்று உலக மகளிர் தினத்தன்று இந்திய திருநாட்டிலே ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடந்தது. ஒரு மாபெரும் மகளிருக்கு மகுடம் சூட்டுகின்ற நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் அத்தனை பேரும் தொலைக்காட்சியிலே கண்ணுற்றிருப்பீர்கள். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், மிகச்சிறந்த ஒரு மாமனிதர், இன்போசிஸ் நிறுவனத்துடைய அதிபர் நாராயணமூர்த்தி அவருடைய மனைவி சுதா மூர்த்தி அவர்கள், அவருடைய மகள்தான் இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருக்கின்ற சுனத் அவருடைய கணவர். சுனத் அவர் தான் இந்த நாராயணமூர்த்தி அவருடைய மருமகனார். அப்படிப்பட்ட இங்கிலாந்திலே யாரிடத்திலே நாம் சுதந்திரத்தை பெற்றோமோ, யாரிடத்திலே அடிமைப்பட்டு கிடந்தோமோ, அந்த நாட்டிலே கூட இன்றைக்கு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒருவர் அங்கே பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையிலே நேற்றைய தினம் சுதா மூர்த்தி அவர்களை பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு இந்திய பாராளுமன்றத்திற்கு அவரை பாராளுமன்ற உறுப்பினராக நியமித்திருக்கிறார் என்று சொல்கின்ற பொழுது பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற முக்கியத்துவம் இன்றைக்கு உலகளாவிய அளவிலே எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பெண்கள் ஒரு காலத்திலே சிறை பறவையாக இருந்தார்கள். அவர்கள் எப்பொழுது சிறகை விரித்து சுற்றும் பூமியின் வற்றாத வலிமையாக வந்தார்களோ அந்த நேரத்திலே தான் பெண்களை போற்ற வேண்டும் என்று பாரதி போன்ற எண்ணற்ற கவிஞர்கள் எல்லாம் கவி பாடினார்கள். பெண்ணுரிமையை பேசாதவர்களே இல்லை. இன்றைக்கு பெண்களை யாரெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் கவிஞர்களாக கூட போற்றப்படுகிறார்கள். எத்தனையோ கவிஞர்கள் கூட பெண்களை வர்ணிப்பதிலே தான், கண்ணதாசன் முதற்கொண்டு மிகப்பெரிய திரைப்பட பாடலாசிரியர் அத்தனை பேரும், வைரமுத்து ஐயா அவர்கள் கூட கருவாச்சி காவியம் என்றுதான் பெயரை வைத்திருக்கிறார்களே ஒழிய கருவாயன் காவியம் என்று பெயர் வைக்கவில்லை. ஆக எங்கெல்லாம் பெண்மையினுடைய பெயரை யாரெல்லாம் உயர்த்தி பிடிக்கிறார்களோ அங்கேதான் அந்த இலக்கியம் தான் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. பாரதி சொன்னார் அல்லவா, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நன்னறி, திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்றைக்கு பெண்கள் பல துறைகளிலே உயர்ந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்கள் சொன்னதை போலவே பாரதியுடைய இன்னொரு வரியிலே, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். இன்றைக்கு உலகளாவிய அளவிலே இந்தியாவிலே வலிமை வாய்ந்த ஒரு முதலமைச்சராக தமிழ் திருநாட்டிலே ஒரு முதலமைச்சர் இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜி என்ற ஆகச் சிறந்த ஆளுமை, ஒரு பெண்மை ஒரு பெரிய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய அளவிலே கல்பனா சாவ்லாவை பற்றி சொல்லலாம். அதை தாண்டி அன்னை தெரசா, ஒரு பெண்மையின் ஒரு கருணை உள்ளத்தை நாம் அந்த பெண்மையிலே கண்டோம். அதெல்லாம் முன்னேற்றம் இல்லையா? அன்னை தெரசா இந்த தேசத்திற்கு செய்த நல்ல காரியங்கள் முன்னேற்றம் இல்லையா? கவிக்கு சரோஜினி நாயுடு, பாத்திமா பிவி என்ற ஒரு அற்புதமான தலைமை நீதிபதி அவர்கள்
மிகச்சிறந்த ஆளுநராக கூட பணியாற்றி சென்றிருக்கிறார்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இன்றைக்கு அவருடைய பெயரில் கூட இன்றைக்கும் தன்னுடைய வாழ்நாளையே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக மக்களுக்காக அர்ப்பணித்தாரே, அவரும் பெண்மையான ஒரு போற்றுதற்குரிய ஒரு ஆளுமை அல்லவா? அதை போல எண்ணற்ற பெண்கள் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்திலே இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்மையினுடைய முன்னேற்றம், அந்த முன்னேற்றம் நேற்றை காட்டிலும் அதற்கு முந்தைய நாளை காட்டிலும் நேற்று அதிகமாக இருந்தது, நேற்றை காட்டிலும் இன்று இன்னும் அதிகமாக இருக்கிறது, இன்றை காட்டிலும் நாளை இன்னும் அதிகமாக ஆகும் என்பதற்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தமிழக அளவிலே இருக்கின்ற மாவட்டங்களிலே பல மாவட்டங்களிலே ஆட்சி தலைவராக இருப்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாமக்கல் மாவட்டத்திலே ஒரு மருத்துவராக இருந்து இன்றைக்கு IAS பாஸ் செய்திருக்கிற திரு டாக்டர் உமா அவர்கள் இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். பல தளங்களிலே பல IAS அதிகாரிகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 30 மணித்துளிகள். அது போலவே எண்ணற்ற பெண்கள் இன்றைக்கு கல்வி, பொருளாதாரம், அதை தாண்டி சமூக அந்தஸ்திலே உயர்ந்து பல உயரிய பொறுப்புகளை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தற்காலத்தில் இருக்கின்ற சமுதாயத்திலே இன்றைய காலகட்டத்திலே பெண்களுக்கு ஏற்படுவது முன்னேற்றம் 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 என்று சொல்லி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் சமுதாயமான பெண் உரிமை சமுதாயம் என்று சொல்லி சங்கே முழங்கென்று வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிக அருமையாக முன்னேற்ற பாதையிலே அணியை கொண்டு சென்றிருக்கின்றார். ஒன்றும் யாரும் அசைக்க முடியாது என்பது போன்ற தரவுகளை அடுக்கி வைத்து சென்றிருக்கின்றார். மிக்க நன்றி திரு திவராஜ் அவர்களே. அடுத்து பின்னடைவே என்ற அணிக்கு நங்கூரமிட வருகின்றார் திருமதி சித்ரா தமிழன் அவர்கள். வாருங்கள் சித்ரா தமிழன் அவர்களே, வாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். முன்னேற்ற பாதை என்ற அணியில் இருப்பவர்களுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்திருக்கும். நமக்கு இத்தனை சாதகமான விஷயங்கள் இருக்கிறதே என்று. எப்பொழுதுமே எங்கேயுமே பாருங்கள், ஒரு பிளஸ் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மைனஸ் இருக்கத்தானே ஐயா செய்யும். அதுதான் எங்களுடைய ஒரு முதலீடு. ஐயா, பெண்கள் முன்னேற்ற பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறிதளவு மையமில்லை. ஆனால் அதில் அவர்கள் பின்னேற்றமும் அடைந்திருக்கிறார்கள், பின்னேற்றம் அடையவும் வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். எப்படி என்றால், பெண்கள் இந்த நாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் அப்பொழுது உணர்வீர்கள். எந்த காந்தி நள்ளிரவில் நகைகளோடு 12 மணி அளவில் வெளியில் திரியலாம் என்று சொன்னாரோ, இப்பொழுது பகலில் 12 மணிக்கு கூட ஒரு பெண்ணால், ஒரு சிறுமியால் கடைத்தெருவில் சுதந்திரமாக நடைமாற முடியவில்லை. ஏனென்றால் எத்தனைதான் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் கூட அவர்களுக்கான சுதந்திரம் இன்னும் பின்னேற்றத்தில் தான் உள்ளது. இரண்டாவதாக நாம் இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய காதலர்கள் சொல்லும் காதல் மொழி அன்பே நீ இல்லாது என் வாழ்வு இல்லாது என்று. ஆம், அன்பு மிக வலிமையானது. அந்த அன்பை பலமாக எடுத்துக்கொண்டால் அந்த அன்பு நிச்சயமாக வெற்றி பெறும். அதே அன்பை பலகீனமாக எடுத்துக்கொண்டால் அந்த பெண் தோற்றத்தான் போவாள். எத்தனை கல்வி அறிவு பெற்றவளாக இருந்தாலும், எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும், ஒரு ஆணின் வஞ்சக வார்த்தை வீழ்ச்சியினால் அவள் அந்த இடத்தில் தோற்றே போய் விடுகின்றார். அப்பொழுது அன்பு பலமான ஆயுதம் மட்டுமா? மிகவும் பலகீனமான ஒன்றும் கூட. அந்த காதல் வலையில் விழுந்த அந்த பெண் ஒரு காலகட்டத்தில் அவனிடம் தன் வாழ்க்கைக்காக மன்றாடி கெஞ்சி கூத்தாடி தோல்வியுற்று தன்னையே இழந்தே போகின்றாள், வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார். அப்பொழுது இது பின்னேற்றம் தானே? மீண்டும் நான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல வருகின்றேன். எத்தனை அதிகார பதவியில் பெண்கள் இருந்தாலும், எத்தனை ஆளுமையாக இருந்தாலும், இன்றும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். தனக்கு உயர் அதிகாரி என்ற ஒருவர் வரும் பொழுது அவர் நல்லவராக இருந்தால் அந்த பெண் பிழைத்தார். இல்லையே, ஆங்கிலத்தில் அழகான ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட். அப்படி என்றால் அந்த பெண் படித்திருந்தும் அது பின்னேற்றமான நிலைதானே ஐயா? அவளுக்கு எத்தனை இடையூறுகள் கொடுக்கப்படுகின்றது, எத்தனை முறைகேடுகள் அவளுக்கு நடத்தப்படுகின்றது,
அத்தனையும் தாண்டி அவள் தன் குடும்பத்திற்காக, தன் வயிற்றுக்காக அந்த வேலையை அவள் அனுசரித்து செல்ல வேண்டி இருக்கிறது. இது படித்திருந்தாலும் மிகப்பெரிய பின்னேற்றம் தானே ஐயா? சரி, ஒரு சாதாரண விஷயத்திற்கே வருவோம். பெண்கள் கை நிறைய படித்து சம்பாதிக்கிறார்கள், ஆண்களுக்கு இணையாக வாழ்கிறார்கள், ஆண்களுக்கு இணையாக பணி செய்கிறார்கள், ஆண்கள் சுதந்திரம் போலவே பெண்களுக்கும் சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மிக சிறந்த விஷயம்தான். ஆனால் அளவுக்கு மீறிய பணமும் அளவுக்கு மீறிய சுதந்திரம் இருக்கும் பொழுது அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறாளா? நீ வீட்டில் வெளியில் எந்த அளவு பணி செய்து வருகிறாரோ அதே பணியைத்தானே நானும் செய்து வருகிறேன், பிறகு நான் மட்டும் உனக்கு குறைந்தவளா? இல்லை. அப்படி என்றால் நானும் இந்த வீட்டிலும் எனக்கு சரிசமமான நிலையைத்தான் எடுத்துக்கொள்வேன் என்னும் பொழுது அந்த குடும்பம் எனும் அஸ்திவாரமே அலண்டு போகிறது அல்லவா? என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் பெண் படித்திருந்தாலும் அந்த குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்துவதில்தான் அவளுடைய முன்னேற்றம் இருக்கிறதே ஒழிய சரிக்கு சமமாக சட்டங்கள் பேசிக்கொண்டும் வாக்குவாதங்கள் செய்து கொண்டும் இருப்பது மிகப்பெரிய பின்னேற்றம் தானே. அதை எப்படி நான் முன்னேற்றம் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? மற்றொரு முக்கியமான ஒரு முறையை உங்களுக்கு சொல்கின்றேன். எத்தனை பெண்கள் இன்று படிப்பறிவு பெற்றுவிட்டு நல்ல சுய சம்பாதியத்துடன் இருந்து கொண்டு குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் அந்த பெண்கள்லாம் மாண்புமிக்கவர்கள் தான். அவர்கள் இந்த இடத்தில் நான் பாராட்டியே ஆக வேண்டும். ஆனால் இதிலும் சில பெண்கள் தன்னுடைய சுய அதிகப்படியான கல்வியறிவினால் கிடைத்த அந்த வருமானத்தை நான் ஏன் என் இஷ்டப்படி அதை செலவழிக்க கூடாது என்று பல விதங்களிலும் விரயமாக்க செலவழித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்ன? படிப்பு தந்த ஊக்கம், அந்த ஊக்கம் தந்த ஊதியம். அப்பொழுது அது முன்னேற்றம் என்று நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? நிச்சயமாக அதுவும் ஒரு பின்னேற்றம் தான். ஐயா, குழந்தையை வன்கொடுமை செய்வது மகா முட்டாள்தனமான கேவலமான சீக்கிரமான ஒன்றுதான், இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் வயதுக்கு வந்த பெண்கள், நான் தவறாக சொல்லவில்லை, யாரோ ஒரு சிலர் தான், ஒரு சில பெண்கள் தங்கள் ஆடை கலாச்சாரம் பற்றி சற்றேன் கருத்தில் எடுத்துக் கொள்கிறார்களா? ஐயா, உங்களுக்கு நான் ஒரு பொருளை காண்பிக்கிறேன் என்றால் நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். நான் அதையே உங்களுக்கு இலைமறை காய்மறையாக காட்ட வேண்டிய அவசியமும் இல்லை, அதை நான் கண்டிப்பாக வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பெண் என்பவள் பெண் தான், ஆண் என்பவள் ஆண் தான். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக ஆடை குறைப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை பெண்கள் அரங்கேற்றுகிறார்கள்? ஏன்? அந்த சுதந்திரம் அளவுக்கு மீறி செல்லும் பொழுது நாம் ஏன் அதையும் மீறி செய்யக்கூடாது என்ற ஒரு அதாவது கண்மூடித்தனமான ஒரு ஊக்கம், ஒரு உத்வேகம். இது பின்னேற்றம் இல்லையா? ஏனையா அன்றைய காலத்தில் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்ததா? இல்லை. ஆனால் அப்பொழுதும் பெண்கள் சிறிது சிறிதாக தங்களுடைய வாழ்க்கை பாதையில் முன்னேறி கொண்டுதான் இருந்தார்கள், தன்னுடைய வளர்ச்சியை காண்பித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் வராத பிரச்சனைகள் இப்பொழுது மட்டும் ஏன் வந்தது? என்றால் அவர்கள் முன்னேற்றத்தை செல்லும் பெண்களை விடுத்துவிட்டு பின்னேற்றத்தில் இருக்கும் பெண்களை தனது முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டதுதான் விளைவுதான் இந்த பின்னேற்றம். நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய நமக்கு தேவையற்ற தீங்கான முன்மாதிரிகளை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அப்பொழுது அது பின்னேற்றம் தானே. நம்மளுடைய சுய சிந்தனை அப்போது எங்கே வேலை பார்த்தது? நல்ல விஷயத்தில் பார்க்க வேண்டியது தானே. எதற்கு தவறான விஷயங்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்? சரி, வேலையில் இப்படி சரி, முக்கியமான சில விஷயங்கள் விவாகரத்தில் முன்பெல்லாம் இருந்ததா? இல்லை. இப்பொழுது அதிகரித்து வருவதற்கு காரணம் என்ன? சுயம். மீண்டும் பேசலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் முடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஐயா பேசலாம் ஐயா. இல்ல, உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க இன்னும் பேச வாய்ப்பு இருக்கு, அதனால அங்க இப்போ முடிச்சுக்கலாம் சொல்றேன். சரிங்க, நன்றி. தன்னுடைய சுயத்தை பற்றி சிந்தித்தால் ஆனால் அவளுக்கு பின்னேற்றம் என்ற ஒரு வார்த்தையே அவளுக்கு பயன்படாது இருக்கும். வாய்ப்பு வழங்கிக்கு மிகுந்த நன்றி ஐயா. வணக்கம். நல்லது நல்லது.
பின்னடைவு என்று சொல்வதற்கு பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். உண்மையிலேயே யோசிக்க வைக்கக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கிறது. குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய கடமையில் உள்ள பெண் குடும்பத்தை இன்று கட்டி காக்காமல் சென்று விடுகிறாள் என்றும் தான் சம்பாதிக்கும் பணத்தை அனாவசியமாக செலவழிக்கின்றார் என்றும் பல விஷயங்களை, பல உதாரணங்களை முன்காட்டியிருக்கின்றார். ஆடை கலாச்சாரத்தையும், ஆடை குறைப்பு கலாச்சாரத்தையும் ஒரு குடி பிடித்திருக்கின்றார். சரி, பார்ப்போம் அடுத்து வரக்கூடிய முன்னேற்றத்தை பாதையினர் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம். வாருங்கள் விமலா தேவி சக்தி அவர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா மேனாள் நீதிபதி அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை கவிதை உலகில் அறிமுகப்படுத்தியதும் ஐயாதான், விடியல் குங்கன் ஐயாதான். என்னை சிறுகதையிலும் அறிமுகப்படுத்துவதும் திரு ஐயாதான். அவர் எல்லாத்திலும் நியாயம் செய்துவிட்டு இந்த தீர்ப்பில் மட்டும் மாற்றி அமைக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவோட தீர்ப்பு தமிழ்ச்சிறகு குழு தலைவர் ஐயா துளியரசன் செண்பகராஜ் ஐயா அவர்களுக்கு வணக்கம். குழு நிர்வாகி சித்ராம் அவருக்கும் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை கூறி என் உரைக்குள் செல்கிறேன். தமிழ் இனங்களோடு என்னை இம்மண்ணில் முன்னேற்ற பாதையில் நடமாட வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, நான் இங்கு பட்டிமன்ற பேச்சாளராக அடியெடுத்து வைக்க ஒரே காரணம் முயற்சியும் அதனால் பெண்கள் அடைந்த முன்னேற்றமுமே காரணம் என்று கூறி முன்னேற்ற பாதையில் பேசுகிறேன். இக்காலத்தில் பெண்கள் முன்னேற்றம் அடையவில்லை என்று ஆண்கள் பேசினால் பரவாயில்லை, பின்னடைவு என்று 2 பெண்கள் பேச வந்திருப்பது சற்றே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. ஔவையார், பொன்முடியார், வெள்ளி வீதியார் ஆகியோர் சங்ககால பெண் புலவர்கள். அக்காலத்தில் அவர்கள் முன்னேற்றம் தடைப்பட்டிருந்தால் நமக்கு நல்ல பெண் புலவர்கள் எப்படி கிடைத்திருக்க முடியும்? விஞ்ஞானம் வளராத அந்த காலத்திலேயே ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்ற பெண் ஆளுமைகள் கிடைக்கும் போது விஞ்ஞானம் கொட்டி கடக்கும் இன்றைய காலகட்டத்தில் அறிவும் ஆற்றலும் நிறைந்த பெண்கள் வளர விடாமல் தடுப்பது நம் நாட்டின் வளர்ச்சிக்கு முற்றுக்கட்டை போடுவதாகும். இக்காலத்தில் முன்னேற்றம் அடைந்த பெண்மணிகள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார். நேரம் குறைவாக இருப்பதால் சில பெண்களை மட்டும் நான் குறிப்பிடுகின்றேன். விண்வெளி பெண் கல்பனா சாவ்லா, காவல்துறை அதிகாரி முதல் பேர் திருநங்கை பிரியந்தகா யாஷ்னி, முதல் பெண் IPS கிரண்பேடி, ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் கர்ணம் மல்லேஸ்வரி. இவர்களை பார்த்தால் முன்னேற்றம் அடைந்தவர்களாக எதிரணிக்கு தோன்றவில்லையா? சரி, நம் ஊருக்கு வருவோம். தமிழ்நாட்டில் 2019 சேலம் மாவட்டத்தில் 50 பேர் பங்கேற்ற மின்சார தேர்வு உடற்தகுதி குழுவில் 10 பெண்கள் கலந்து கொண்டனர். அதில் லதா என்ற பெண் 30 கிலோ எடையை முதுகில் சுமந்து கொண்டு 30 மீட்டர் உயர கம்பத்தில் ஏற வேண்டும். 8 நிமிடம் கிடைக்க வேண்டிய உயரத்தை அவள் 6 நிமிடம் கடந்து சாதனை பெற்றாள். அவளுக்கு அங்க ஆடை சுதந்திரம் கிடைக்க பெற்றதனாலே அந்த சாதனை நிகழ்த்த முடிந்தது. ஆண்கள் மட்டும்தான் வந்து சாதனத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் நம் கையே நமக்கு விசிறியாக வேண்டியதுதான் வரும் வரை. எத்தனை காலம்தான் பெண்கள் முன்னேற்றமே இல்லை என்று சொல்லுவீர்கள்? சில ஆண்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சில ஆண்களை பற்றி மட்டுமே நான் குறிப்பிடுகிறேன். சில ஆண்களுக்கு நீங்கள் விதிக்காத கட்டுப்பாடு இன்று பல சின்னஞ்சிறு உலகமறியா பெண் குழந்தைகளின் உயிர் பறிபோகின்றன. இந்த செயல் முன்னேற்றமா? ஒரு ஆணை வீட்டில் ஒரே ஒரு நாள் சுவருக்குள் உங்களால் அடைக்க முடியுமா? பெண்கள் நாட்டின் கண்கள் என்று கூறிவிட்டு முன்னேற விடாமல் அவர்களை கண்களை கட்டிவிட்டால் என்ன நியாயம்? பெண்கள் நாட்டின் தெய்வம் என்று கூறிவிட்டு அவள் திறமைகளை முடக்கி கல்லாக்குகிறீர்களே, இது என்ன நியாயம்? இக்காலத்தில் நவீன சாதனங்களால் பெண்களுக்கு முன்னேற்றம் இல்லை என்றால் தமிழ் சார்ந்த நம்மை போன்ற லட்சிய பெண்கள் இங்கு எப்படி கூடியிருக்க முடியும்? எப்படி பேசி இருக்க முடியும்? பெண் முன்னேற்றம் என்பதை அவள் காணும் கனவாக மாற்றிவிடக் கூடாது எதிரணி. பெண் குழந்தை பிறப்பு, கல்வி, வேலை வாய்ப்பு, உலகறிவு போன்ற விடயங்களில் ஒவ்வொன்றாக பெண்கள் முன்னேறி ஆண்களுக்கு நிகராக பெண்கள் என்று நிலை மட்டும் அல்லாமல் ஆண்களை விட ஒரு சற்றே இன்னும் உயர்ந்தவர்கள் என்றும் சில ஆண்கள் சொல்லும் நிலை வந்துவிட்டது.
இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் முன்னேற்றமில்லை என்று பேசுவது சற்றே வருத்தமளிக்கிறது. படிக்கும் படிப்பிலிருந்து திருமண தேதி வரை சமூக முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு தன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் நிற்கும் பெண்கள் தன் திறமைகளை உங்களை போன்ற ஆட்களால் வெளிக்காட்டாமலே மறைத்து விடுகின்றனர். ஒரு பெண்ணுக்கான முன்னேற்ற பாதையை அவளுடன் பயணிக்கும் பெற்றோர், சகோதரர், கணவன், சக மனிதன் இவர்களை சார்ந்தே அந்த பயணம் இருக்கும். அவர்களை முட்டுக்கட்டையாக நின்னால் அவள் எங்கே கொண்டு போய் நியாயம் சொல்லுவாள்? 200 ஆண்டு போராட்டத்திற்கு பின்னும் பெண்ணின் திறமைக்கு தனிமை சிறை என்றால் சங்க காலத்திலிருந்து இன்று வரை முன்னேற்றம் அடைந்த ஒவ்வொரு பெண்களின் வெற்றியும் அர்த்தமற்ற தவமாகும். எல்லா துறைகளிலும் பெண்கள் காலம் காலமாக முன்னேறி கொண்டிருக்கும் வேளையில் பாரதியாரும் பெரியாரும் பெண்களை பற்றி கண்ட கனவை வெறும் நவீன பொருட்களோடும் நவீன நாகரிகத்தோடும் ஒப்பிட்டு அதை பெற்று காகிதமாக்கி விடக்கூடாது என்று எதிரணிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். சாதாரண மனிதனை விட குறைந்த அறிவு கொண்ட ஆண் சிங்கம் சிங்க இனங்கள் உணவுக்காக வேட்டையாடும் பொழுது பெண் சிங்கமே வேட்டையாடி உணவு எல்லோருக்கும் பரிமாறும். அதை ஆண் சிங்கம் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட அறிவு குறைந்த இனங்களுக்கே பெண் சிங்கம் வேலை செய்யும் பொழுது, அந்த குடும்பத்தை முன்னேற்றும் பொழுது, ஆறறிவு படித்த மனிதன் எவ்வளவு உலகத்தை, இந்திய நாட்டை முன்னேற்ற செல்வார்கள். அந்த பெண்கள் குடும்பத்தில் பெண்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றதோ அந்த அளவுக்கு நாட்டிலும் சமூகத்திலும் அவளுக்கு மரியாதைக்கு சரிசமமாக கிடைத்தால் பெண்கள் முன்னேறுவார்கள் என்று சொல்லி, பெண் அன்றும் இன்றும் என்றுமே அவளுடைய பாதை முன்னேற்ற பாதையே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, சரியான நேரத்தில் முடிச்சிட்டீங்க. சரியான நேரத்தில் முடிச்சிருக்கீங்க. நல்லது. பல்வேறு கருத்துக்களை அடுக்கி வைத்திருக்கின்றார். எத்தனை பெண்மணி கல்பனா சாவ்லா முதல் கொண்டு எத்தனை பேர் முன்னேறி இருக்காங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுதாயா பதவி சொல்லுவாங்க. எத்தனை பேர் இருக்காங்களே, எப்படியா பெண்கள் முன்னேறவில்லைன்னு சொல்ல முடியும்? முன்னேற்ற பாதையில் தான் அவர்கள் அப்படியே கொடி நாட்டிக் கொண்டு செல்கிறார்கள் என்று விமலா சக்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். குயில பிடிச்சி கூண்டில் அடிச்சு ஆடச் சொல்ற உலகம், பாடச் சொல்ற உலகம் மாதிரி ஏதோ சில இடையில சொன்னாங்க. ஏதோ பெண்களை இப்படி பண்ணலாமா அப்படின்னு மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள் கேட்டாங்க. ஏன்னா திடீர்னு அணி மாறிட்டாரோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, பரவாயில்லை. சரி, முன்னேற்ற பாதைக்கு நல்ல வலு சேர்த்து சென்று இருக்கின்றார். அடுத்தபடியாக பின்னடைவு அணிக்கு பேச வருபவர் பட்டிமன்ற நடுவர் திரு விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும், சிவராஜ் ஐயா அவர்களுக்கும், எங்கள் அணி குழு அனைவருக்கும், அணி தலைவி அவர்களுக்கும், எதிரணியில் இருக்கும் அணி தலைவி விமலா தேவி அம்மா அவர்களுக்கும், அவருக்கு அடுத்து பேச இருப்பவர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேச விளைகிறேன். நன்றி ஐயா. எதிரணி தலைவி திருமதி விமலா தேவி அம்மா பேசுவதற்கு முன்பே நடுவர் ஐயா அவர்களிடம் அணிக்கு தீர்ப்பு கேட்டுள்ளார். இது என்ன நியாயம்? நிறைய நியாயத்தை அவர் கேட்டார், ரைட்டு. ஆனா இது என்ன நியாயம் அவர் கேட்டிருக்கிறது? அவருடைய வாதத்தை எடுத்து முதலில் வைக்கவே இல்லை, ஆனால் தீர்ப்புக்கு கேட்டு விட்டார். பரவாயில்லை, அவருடைய ஆர்வம். சரி, நம் தலைமைக்கு வருவோம். நாம் முன்னேற்ற நிலைமையில் இருப்பதால் தான் நம்மை போல் பெண்கள் எல்லாம் முன்னேற்ற நிலையில் இல்லாதல் பின்னடைவில் உள்ளதால் அவர்களை பற்றி நாம் பேச வந்திருக்கிறோம். பின்னடைவு என்று பாரதி கண்ட புதுமை பெண்கள் எப்படியெல்லாம் கண்டார். ஆனால் இன்று பெண்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அந்த புதுமை பெண்களாக வளர்ந்து வந்த இந்த யுகத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். அவர் சொன்ன புதுமை பெண்களாகவே இருக்கிறார்களா? இருக்கிறார்கள், கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள், இல்லையேன்னு சொல்லவே இல்லை. நம்ம பேச வந்திருக்கிறதே இல்லைங்கிறது தானே. பட்டிமன்றமே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான். அதனால நம்ம அதை பார்ப்போம். என்னதான் முன்னேற்ற பாதையின் வழிகள், புதுமையான 1000 வழிகள் இருந்தாலும், அதில் நன்மை இருந்தாலும், அழிவு பாதையின் வழிகள் தானே அதிக வழிகளை தருகிறது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி படிக்கலாம், வேலைக்கு செல்லலாம் என்றான பிறகு நமக்கு சுதந்திரம் இருக்கு என்ற பெயரில் பெரியவர்களை மதிப்பதில்லை, தாய் தந்தையரையும் மதிப்பதில்லை, சொல் பேச்சும் கேட்பதில்லை,
மாமனார் மாமியார் இவர்களையும் மதிப்பதில்லை. சகோதரன் கேட்டாலும் உனக்கென்ன, நான் உன் விஷயத்தில் தலையிடுகிறேனா, நீ மட்டும் ஏன் என்னை கேட்கிறாய் என்பது போன்ற எதிர்கேள்விகள். அடுத்து உடை என்ற பெயரில் பார்ப்பவர்கள் கண்களை உடுத்தும் அளவு உடை அணிவது, கேட்டா அது என்னோட சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் பெண்கள் தலைய புடவை கட்டி தலை நிறைய பூ வைக்கணும் என்பார்கள். ஆனா அது இந்த காலத்து கட்டத்தில் முடியாதுதான். வேலைக்கு போகணும், சுடிதார் போடணும். ஐடில ஒர்க் பண்ற பொண்ணுங்கெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ், சுடிதார், ஜீன்ஸ் போடுறாங்க. அது தப்பில்லை. ஆனா பெண்கள் முடிய ஒரு ஹேர் பேண்ட், ஒரு கிளிப் போடலாம். லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவிரி கோலமா போறாங்க. பெற்றோர்களின் பாதுகாப்பு வளையத்தில் இருந்து வெளியேறாங்க. இவங்கெல்லாம் பின்னடைவை நோக்கி போறவங்க பெண்கள் தானே நடுவர் ஐயா. நாம் பெண்ணினம் என்ற பெண்மையை மறந்து அதிகம் வெளியில் சுற்றுவது, பயப்படுறதே இல்லை. பெண்ணின பூமியில் பிறந்து விட்டால் மிக பீலை இருக்குதடி தங்கமே என்று பாரதி கூறினார். அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது இல்லாமல் வாழ்க்கையை விட்டு விலகுவது, எதற்கெடுத்தாலும் எனக்கு தெரியும் இவங்களோட என்ன நம்ம சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு விவாகரத்துல போய் நிக்கிறது, இதையெல்லாம் பின்னடைவு தானே கொடுக்குது. புரிஞ்சு குடும்பத்தை நடத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம எடுத்தறிஞ்சு நடந்துக்கிற விதம் தான் நிறைய பெண்கள் கிட்ட இன்றைய காலகட்டத்துல இருக்கு. நமக்கு படிச்சுட்டோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், நமக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிற எண்ணம் முன்னேற்ற பாதையில் இருக்கிறோங்கிறதுக்காக அதை பின்னடைவுக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஆனா அதைதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு தூங்குறாங்க, எந்நேரமும் செல்போன் பாக்குறாங்க. அதுவும் விடிய விடிய போன் பார்க்க வேண்டியது, விடிந்து தூங்குவது. இதனால் உடல் ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நடுவர் ஐயா, அந்த காலத்தில் பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பாலும் பாலில் நெல்மணியும் கலந்து கொடுத்து பெண் குழந்தைகளை கொன்று அழித்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி வென்று வந்த பின்னால் இவர்களாகவே அவர்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள். பின்னடைவு என்ற அழிவு பாதைக்கு கொண்டு செல்கிறார்கள். இரவு நேர விடுதிக்கு செல்வது, ஆண் நண்பர்களுடன் டான்ஸ் ஆடுவது, அவர்களுடன் மது அருந்துவது, அதை விட கொஞ்சம் கூட கூச்சம், அச்சம், மடம், நாணம் எதுவும் இன்றி அவர்களே மது கடைக்கு சென்று அவர்களே மது வாங்கி அருந்துவது, இதுவையெல்லாம் பின்னடைவு தானுங்களே ஐயா. முன்னேற்ற பெண்களை பார்த்து யாரும் முன்னேறி போகவே இல்லை. அவர்களுக்கு தோணுவதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் பின்னடைவு பாதைகள் தான் என்பதை நடுவர் ஐயாவிடம் ஆணித்தரமாக எடுத்து உரைக்கிறேன். அன்று என் அம்மாவின் கையில் அடுப்பூதும் குழல் இருந்தது. இன்று என் கையில் எழுதுகோல் உள்ளது. ஆனால் எல்லாரும் அதை உபயோகிப்பது இல்லை. இது போல பின்னடைவு வேலைகளில் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். முத்தாய்ப்பாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் ஐயா அவர்களே. பாரதியின் மனதினுள் பெண்ணியத்தை விதைத்த ஒரு நிவேதிதை பெண்ணாக இருக்க வேண்டாம், ஒரு அன்னை தெரசாவாக இருக்க வேண்டாம், ஒரு ஜான்சி ராணியாக உங்களால் செயல்பட முடியாமல் போனால் போயிற்று. ஒரு வேலு நாச்சியாராக, ஒரு கல்பனா சாவ்லாவாக நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனித நேயத்தோடும் மனிதராக நாம் பிறந்து விட்டோம், பெண்களாக இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடும் முதலில் ஒரு பெண்களின் அடையாளங்களுடன் நல்ல பெண்களாக இருக்க பாருங்கள் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி வணக்கம். மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார். பெண்களுடைய கலாச்சார சீரழிவுகளை எல்லாம் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். பெண்கள் இன்று எந்தெந்த நிலையில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், இதுக்கெல்லாம் சரிதானா, இப்படிப்பட்ட நிலைக்கு போவது பின்னடைவுதானே என்ற ஒரு வலுவான கேள்வியை கேட்டு முடித்திருக்கின்றார். கொஞ்சம் பின்னடைவு அணியும் தேர்ச்சி பெற்று வருவது போல்தான் தோன்றுகிறது, தேறிவிடும் போலதான் தெரிகிறது. பார்ப்போம் பார்ப்போம். மேற்கொண்டு ஆக்கப்பூர்வ அணிக்கு வாருங்கள். ஆக்கப்பூர்வ அணிக்கு வாருங்கள். யாரு? ரோசாரியோ வாருங்கம்மா, வாங்கம்மா, நீங்க வந்து பேசுங்க.
நீதிபதியாக இருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய அணியில் பேச வந்திருக்கும் அணி தலைவர் அவர்களுக்கும், எதிர் அணியில் பேசவிருக்கும் பேச்சாளர்களுக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னேறி வருகின்ற பெண்களாகிய நாங்கள் முன்னேற்ற பாதையில் இருக்கிறோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் எங்களை சொல்லிக் கொண்டு எங்கள் அணியின் வாதத்தை நான் துவங்குகிறேன். நிறைய பேசிட்டாங்க, எதிரணியில இருக்கிறவங்க நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யோசிக்காம அவங்களே நிறைய உண்மைகளையும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது நம்ம சரவணா சித்ரா அம்மா அவர்கள் சொன்னாங்க, பலவீனம் என்று சொன்னார்கள். பெண்கள் பலவீனமாக அன்பிலே இருக்கின்றார்கள். அந்த அன்பை கொடுத்ததால் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுடைய அன்பால் தான் இந்த உலகம், சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு சொல்லிவிட்டார்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் என்றார்கள். ஆம், அந்த அனுசரணையை இல்லாமல் இருந்தால் இன்று நானோ எதிரணியில் பேசி இருக்கின்ற நமது சரவணா சித்ரா அம்மா அவர்களோ தனலட்சுமி அம்மா அவர்களோ இந்த இடத்தில் அமர்ந்து பேச முடியாது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். பணிக்கு செல்பவர்கள் எல்லாம் வாக்குவாதம் அம்மா குரல் வரல, கேக்குதாங்கயா? செல்பவர்களுடைய வீட்டில் நீங்கள் சென்று பார்த்ததில்லை போலும். நானும் ஒரு ஆசிரியை. நான் பணிக்கு சென்று விவாதம் செய்வதற்கெல்லாம் இப்போது எங்களுக்கு நேரம் கிடையாது. இதுதான் பெண்களுடைய முன்னேற்றம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இதை நீங்கள் பின்னடைவு என்று சொல்லுகிறீர்கள். பெண்கள் அடுப்பு ஊது கொண்டிருந்த அந்த காலத்திலே நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று அவர்களுக்கு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது ஒரு முன்னேற்றம். இன்று அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், அதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள். ஆனால் அதற்காக ஆணவத்தில் யாரும் பேசவில்லை. சம்பாதித்து கொடுத்து இந்த வீட்டை, சமூகத்தை உயர்த்துகிறார்கள். இதனால் நாட்டின் பொருளாதாரம் உயர்கிறது. இது ஒரு முன்னேற்ற பாதை என்பதை மறந்துவிடக் கூடாது. மீண்டுமாக சொன்னார்கள், விவாகரத்தில் வந்து நிற்கிறார்கள் என்று. நீங்கள் மறந்து விட்டீர்கள். காலம் முழுவதும் எதற்குமே பயன்படாத ஒருவரால் வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய அந்த காலத்திலே தன் வாழ்க்கை முழுவதும் அழித்து விட நினைக்கவில்லை. சரிங்களா? அந்த நிலை மாறிவிட்டது. இது ஒரு முன்னேற்றம். கணவன் இறந்து விட்டால் பெண்ணும் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொன்ன காலம் மாறிவிட்டது. இன்று நாம் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்பது ஒரு முன்னேற்ற பாதை. இதை மறந்து விட்டீர்களே. விவாகரத்து என்பது ஒரு ஆரோக்கியமான பிரிதல். இதை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதற்காக வாழ்க்கை முழுவதையும் பாதித்துக் கொண்டு அவள் வாழ்க்கையிலே சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லை. இதுதான் முன்னேற்றம். இதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதாவது பாரதியார் பெற்றோர்கள் கவனிப்பு இல்லாமல் இன்று வெளியே செல்கிறார்கள் என்று நம்ம தனலட்சுமி அம்மாவை ஒப்புக்கொண்டார்கள். இதை நீங்கள் பின்னடைவாக எதற்கு பார்க்கிறீர்கள்? பாரதியார் சொன்ன வார்த்தை இன்று நனவாயிருக்கிறது. இன்று பெண்கள் ஒரு முன்னேற்ற பாதைதானே. இதை நீங்களே இதை தவறாக சொல்லலாம். ஆடை குறைப்பு என்று சொல்லுகின்றீர்கள். முழுவதுமாக எங்கே இருக்கிறது ஆடை குறைப்பு? சேலை அணிவதில்லையா, சுடிதார் அணிவதில்லையா? முழுவதுமாக மழைக்கு சுடிதார் அணிந்து நாகரிகத்தோடு தான் இன்றைய பெண்கள் செல்கிறார்கள். இதை மறந்துவிட்டு சொல்லக்கூடாது. இது ஒரு முன்னேற்ற பாதை. அதைத்தாங்க நாங்க முன்னேற்றம்னு சொல்றோம். நம்மளுடைய பார்வையில் இருக்கின்றது. அடுப்பூதும் பெண்களில் கைகளில் ஊதுக்குள்ளல் இருந்த இன்றைய காலத்தில் எழுதுகோள் இருக்கின்றது என்று நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். இதைத்தான் நான் முன்னேற்றம் என்று சொல்லுகின்றேன். இன்னும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களின் பட்டியல் ஏராளம். அவற்றில் 1-2 பேரை மட்டும் நான் சொல்லுகின்றேன். சாதாரண கணினி பொறியாளராக தன் வாழ்க்கையை துவங்கி இன்போசிஸ் நிறுவன தலைவியாக உயர்ந்திருக்கின்றார் திருமதி சுதா நாராயணமூர்த்தி அவர்கள். சென்னையை சேர்ந்த பெப்சிகோ தலைமை நிர்வாகி இந்திரா நூயி அவர்கள் சக்தி வாய்ந்த பெண்ணாக இன்று அனைவராலும் மதிப்பிடப்படுகின்றார். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நான் வரேன். பெண் குழந்தைகள் தான் வேணும், எனக்கு ஆண் குழந்தைகள் கூட வேண்டாம், பெண்கள் தான் வேணும்னு சொல்லக்கூடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நிலை வந்து விட்டதம்மா ஐயா. அதுதான் முன்னேற்றம். பெண் குழந்தைகள் தான் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்கிறார்களே, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம்.
நான் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், கள்ளிப்பாலுக்கு பெயர் பெற்ற ஊர் என்று எல்லோருக்கும் தெரியும். இன்றைய நாளில் என் ஊருக்கு வந்து பாருங்கள், உசிலம்பட்டி மக்களே சொல்லுவார்கள், கள்ளிப்பாலாவது ஏதாவது எனக்கு பெண் குழந்தைகள் தான் வேண்டும் என்று பெண்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு ஊராக உசிலம்பட்டி இன்று. ஆக இன்னும் முப்படையிலும் பெண்கள் பல்வேறு பொறுப்புகளில் சிறப்பான அதிகாரங்களிலும் முன்னேறி வருகின்றார்கள் எங்களுடைய பெண்கள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நாம் இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்று இன்றைய நிலையில் பேசிக் கொண்டிருப்பது ஒரு முன்னேற்றம். இன்னும் சொல்ல போனால் 103 வயதிலும் விவசாயம் செய்யும் பாப்பாமாலை பற்றி உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளிக்கு அளவில்லா நிலத்தை தானமாக வாரி வழங்கிய தெரியும். வீட்டை மட்டுமல்ல, நாட்டை காக்கும் முடிக்கின்றேன். நாட்டை காக்கும் நம்முடைய பெண்களாகவும் இருக்கின்றார்கள். குடியரசுத் தலைவர் அவர்களே நம்முடைய திரௌபதி முர்மு அவர்கள் என்பதை மறந்துவிட்டு நாம் இந்நேரத்தில் பேசக்கூடாது. இறுதியாக ஒரு கருத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். சாதனைன்றது, முன்னேற்றம் என்பது நீங்கள் எதை நினைக்கின்றீர்கள்? மற்றவர்களால் செய்ய முடியாததை செய்து காட்டி வாழ்க்கையில் முன்னேறுபவள் தான் நம்முடைய பெண். அதைத்தான் நான் சாதனை, அதைத்தான் முன்னேற்றம் என்று நான் சொல்லுகின்றேன். ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கின்றேன். இசைக்கருவி மீட்டுவது முதல் இன்னிசை கச்சேரி நடத்துவது வரை, பைலட் ஓட்டுவது முதல் பஞ்சர் ஓட்டுவது வரை, எம்எல்ஏ முதல் எம்பி வரை, வீடு முதல் விஞ்ஞானம் வரை, வடை சுடுவது முதல் வாள் சுற்றுவது வரை, கில்லி முதல் கிரிக்கெட் வரை, வயலும் வாழ்வு முதல் வானில் பறப்பது வரை, ஏழைகளுக்கு இறங்கும் தேவதை முதல் செய்யும் தாய் வரை, அடிமட்டம் முதல் மேல்மட்டம் வரை விறகை வெட்டுவோம், வீணையும் வாசிப்போம், நெல்லையும் அறுப்போம், நேர்த்தியாய் ஆடையும் நெய்வோம், களை எடுப்போம், நாங்கள் கணினியும் செய்வோம், ஓதுவோம் என்று கூறி பெண்களே இந்த நாளில் வருகின்றார்கள். நீதிபதி அவர்களே, நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி அம்மா, நன்றி. மிக முன்னேற்ற பாதைக்கு மிகவும் சிறப்பாக பேசி இருக்கின்றார். வழக்கமெல்லாம் இன்று மாறிவிட்டது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று எல்லா கொடுமைகளையும் சகித்து கொண்டு வாழ வேண்டுமா? அப்படிப்பட்ட வாழ்வில் அழித்துக் கொள்ள வேண்டுமா? இன்று பெண்கள் விவாகரத்து என்ற உரிமையை பயன்படுத்துவதன் மூலமாக வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்று பெண்களுக்கான முன்னேற்றம் தானே என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பெண் குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட சமூக நிலைமை ஏற்பட்டு விட்டதா என்று எனக்கு தெரியவில்லை. பெண் குழந்தைகள் தான் வேண்டும் என்று நிறைய பேர் இப்போது விரும்புவதாக சொல்லுகிறார். எனக்கு ஒரு புது தரவாகத்ததா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். நமது சமுதாயம் முன்னேறி செல்கிறது என்பதை நிச்சயமாக கூறிவிடலாம். ஆக அந்த வகையிலே ஒரு நல்ல தரவுகளை எல்லாம் எடுத்து முன்வைத்திருக்கக்கூடிய திருமதி ரோசோரியா அவர்களை பாராட்டி, அடுத்தபடியாக அழிவு பாதைக்கு, அதாவது மீண்டும் அதே வருது, பின்னடைவுக்கு மோகனகிருஷ்ணன் அவர்களை வருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள் மோகனகிருஷ்ணன், வாங்க, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். பட்டிமன்ற கூட்டத்தில் வந்திருக்கும் அனைத்து அனுபவம் மிக்க பேச்சாளர்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் தொடங்குகிறேன். இன்றைய தலைப்பு பெண்களின் சுதந்திரம் முன்னேற்றமா பின்னடைவா என்ற தலைப்பு. இதுல பின்னடைவுன்னு சொல்லலாங்க. முன்னேற்றங்கள் எவ்வளவோ இருக்கு, ஆனா பின்னடைவுகள்ங்கிறது அதுக்கு சளைச்சது இல்லை. ஏகப்பட்ட சுதந்திரங்கிற பேர்ல அவங்க ஒரு சில தப்புகளும் அவங்களும் பண்றாங்க. அதுக்கு ஒரு நிறைய நபர்களை சொல்லலாம், நிறைய பெண்மணிகளை நம்ம சொல்லலாம். ஆனா எல்லாரையும் சொல்லிட்டு போனா நான் எனக்கு கொடுத்த அவகாசம் 5 நிமிடம், அது 50 நிமிடம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுவும் இல்லாமல் அவர்கள் சொன்னார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று அன்று சொன்னார்கள். ஆனால் இன்றைய மனைவிமார்கள் தான் கணவனை கல்லாக்கி விட்டார்கள், புருஷனை புல்லுடன் திரிய விட்டார்கள்.
அவ்வளவுதான். அதுவும் இல்லாமல் பலரும் உயர்ந்த அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், அந்த அதிகாரியின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த அதிகாரி அதிகாரம் அமதியில் தனது மகனிடம் மகிழிந்தை கொடுத்து பொதுமக்கள் மீது வண்டியை ஏற்றி பிரச்சனை செய்துள்ளார். அந்த அதிகாரியின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுத்த அதிகபட்ச சுதந்திரமும் அதிகார திமிரும் தான். அதுவும் இல்லாமல் இவர்கள் பாத்திமா பிபியை குறிப்பிட்டார்கள். எனக்கு அதில் ஒரு முரண் உள்ளது. ஏனென்றால் ஊழல் குற்றச்சாட்டுப்பட்ட ஒருவரை முதலமைச்சராக்குவது தவறு. அவர்களுக்கு தண்டனையும் குறித்தாகிவிட்டது. ஆனால் அதையும் மீறி அவர்கள் ஒரு முதலமைச்சருக்கு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து விட்டார்கள். அதற்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றமே தலையில் ஒரு குட்டு வைத்தது. அது ஊரறிந்த கதை. அதுவும் இல்லாம ஐயா, பல இடங்கள்ல பெண்கள் ஆண்களை தான் மன ரீதியா ரொம்ப தாக்குறாங்க. ஒரு உண்மையை சொல்ல போனா ஆண்கள் தான் ரொம்ப பாவம். எங்களுக்கு தான் ஏதாவது பார்த்து பண்ணணும். எல்லா பக்கமும் நாங்க சமம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வண்டியில ஏதாவது பிரச்சனையாய் நாங்க ஏதாவது நடு ரோட்ல நின்னுன்னா நாங்க கை காமிச்சு ஒருத்தருமே நிக்க மாட்டாங்க. ஆனா அதே ஒரு பொண்ணு அப்படி சும்மா கை கூட காட்ட வேணாம், ஏங்கன்னு சொல்லி இப்படின்னு கையை தூக்குனா போதும், வருவேன் 50 வண்டி முன்னாடி நிக்கும். நாங்கெல்லாம் யோசிப்போம், நான் அவ்வளவு நேரம் கால் கடுக்க 2 மணி நேரம் நின்று இருக்கிறேனே, யாராவது ஒருத்தர் உதவி பண்ணீங்களா? ஒரு பொண்ணு சும்மா லேசா கை தூக்கிச்சு உடனே எல்லாரும் நிக்கிறீங்களப்பா. அப்படி நிக்கிறது ஆண்கள் தானே, இதாங்க உதவும் மனப்பான்மை ஆண்களுக்கு தான் உள்ளது. அந்த 50 ஒண்ணுதான் எடுத்து போவாங்க. பெண்கள் அப்படி நிறுத்த மாட்டேங்கிறாங்க சொல்ல வர்றீங்களா? சரி சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் அதே போல ஒரு சில பெண்கள் தங்களுக்கான சுதந்திரங்களை பல இடங்களில் தவறாக பயன்படுத்தி உள்ளார்கள். அது நிறைய 3 நிமிடம் இன்னும் 2 நிமிடம் இருக்கு. 3 நிமிடம் ஆயிடுச்சு, இன்னும் 2 நிமிடம் இருக்கு. குறிப்பாக நமது அண்டை மாநில கேரளத்தில் ஒரு மருமகள் தனது குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்குமே தனக்கு அதீத சுதந்திரம் வேண்டி அனைவருக்குமே சைனைடு வைத்து கொண்டுள்ளார். எனக்கு சுதந்திரமில்லை என்று சொல்லிவிட்டு இப்போது சுதந்திரமே இல்லாமல் சிறைவாசத்தில் உள்ளார் அந்த நபர் யார் என்று ஊருக்கே தெரியும். அவர் புகழ் பெற்றதுக்கு ஒரு சிறிய பொருள் தான் சைனைடு. அதே போல இன்றைய காலத்தில் பெண்கள் எந்த அளவு தங்களது சுதந்திரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனா ஒரு சிலர் அதை தவறாகவும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக குடும்ப சண்டையில் இப்ப ஆண்கள் தான் காரணகர்த்தா என்று எனக்கு முன்பு ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஆனால் நானும் நீதிமன்றத்தில் வேலை செய்கிறேன், வழக்கறிஞரிடம் உதவியாளராக இருக்கிறேன். நானும் ஒரு சிலரிடம் தனிப்பட்ட விதத்தில் விசாரிக்கும் போதெல்லாம் அந்த ஆண்களே கூறுகிறார்கள், அவங்களுக்கு நான் எந்த குறையும் வைக்கல, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் நான் கொடுத்து காப்பாற்றுறேன். ஆனா அவங்க எங்கிட்ட அதிகமான இது காட்டல, அதிகமான எதுவுமே அன்பு காட்டல, பாசம் காட்டல, எதுவுமே காட்டலடா. இவர் அவரோட எல்லாமே காமிச்சிட்டாரு, அவருக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே அவர் காமிச்சிட்டாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம சில நேரங்கள் அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாமங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. அதே போல ஒரு சிலர்லாம் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி ஒரு சில நேரங்கள்ல எல்லாருக்குமே எல்லா பெண்களுமே மோசம் சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தி எத்தனையோ பேர் தனக்கு வேண்டியதை சாதிக்கணும்னு நினைச்சு எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஜப்பான்ல ஒரு பெண்மணி அவங்களுடைய குழந்தையோட இம்சை தாங்க முடியணும்னு அந்த குழந்தைய அவங்க கொன்னுட்டாங்க, விஷ ஊசி போட்டு கொன்னுட்டாங்க. முடிஞ்சிடுச்சுங்க கிருஷ்ணன், மோகன கிருஷ்ணன். நேரம் முடிஞ்சுதா?
இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு. அதுவும் இல்லாம இப்ப தேவையில்லாம நிறைய பேர் மேல வீண் பழி போட்டுடுறாங்க. எனக்கு நல்ல சுதந்திரம் இருக்கு, நான் எல்லாருக்கும் சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பா பயன்படுத்தி நிறைய அப்பாவிகளையும் வந்து குற்றவாளிகள் ஆக்கிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க. இதோட எனது கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. நல்லது நல்லது. இப்ப பல எடுத்துக்காட்டுகளை கூறியுள்ளார். ஆனால் அவரே சொல்லி இருக்கிறார், எல்லா பெண்களும் மோசமில்லை, மோசம் என்று சொல்லவில்லை என்று சொல்லிவிட்டார். ஆக மோசமான சம்பவங்கள் சில நடக்கின்றன. அதையே நாம் கொண்டு எல்லாமும் அப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு வர முடியாது அல்லவா? சரி, மேற்கொண்டு இந்த 2 அணிகளுடைய தலைவர்களும் அவருடைய அணிகளுடைய தரவுகளை எல்லாம் தொகுத்து ஒரு 3 நிமிடத்திலே பேசி முடிக்கும்படி அழைக்கின்றேன். வாருங்கள் வாருங்கள் திருமதி சித்ரா தமிழன் அவர்களே, வாருங்கள். முதலில் உங்களுடைய அணியினுடைய கருத்துக்களை தாருங்கள், வாருங்கள். திருமதி சித்ரா தமிழன் அவர்கள் வாருங்கள். ஐயா, முதல் முன்னேற்ற பாதை தலைவர் தானே ஐயா பேச வேண்டும். கொடுத்தவர் தான் முடிக்க வேண்டும். அதனால முடிப்பார் அவர். அதனால இடையில நீங்க வந்து பேசி ஆகணும். பேசுங்க. சரிங்க, நன்றிங்க ஐயா. எனது ஒரு சிறு வாதம். விமலா தேவி சக்தி அம்மா அவர்கள். வாதம் இருக்கட்டும், பிடிவாதம் வேண்டாம். என்னையா? வாதம் இருக்கட்டும், பிடிவாதம் வேண்டாம். பிடிவாதம் இல்லை ஐயா, எனது கருத்தை சொல்லவில்லை. சொல்லுங்க. அவர்கள் சொன்னது போல பெண் சிங்கம் இறை தேடி வந்து கொடுக்கிறது என்று சொன்னார்கள். சிறப்பான ஒரு வாதம் தான். பெண்களுக்குத்தான் அந்த மாண்பு அதிகமாக உள்ளது. ஆனால் இப்பொழுது வேலை பார்க்கும் பெண்கள் எனக்கு சரியில்லை உடல்நிலை, அதனால் நாம் இப்பொழுது வெளியே ஐயா சத்தம் கேட்கவில்லை என்று சொல்கிறார்கள். எனக்கு கேக்குதுமா, பேசுங்க. அதாவது ஐயா, உணவு தேடி சென்ற பெண் சிங்கம் தான் அனைவருக்கும் உணவு எடுத்து வருகிறது, ஆண் சிங்கம் வழங்குகிறது என்றார்கள். ஆனால் அதே சமயத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். அந்த பெண் என்பவள் வேலைக்கு செல்வதனால் உண்டாகும் அயர்வினால் வந்த களைப்பினால் வந்து படுத்து உறங்குகிறாள். ஆனால் இதற்கு முந்தைய பெண்கள் எத்தனை வேலைகள் பார்த்தாலும் உணவு சமைப்பது என்பதில் உணவு மட்டுமல்ல, தன்னுடைய அன்பையும் பண்பையும் கலந்து சமைப்பதனால் அன்றைய உணவு சுவையாக இருந்தது. இப்பொழுது பயிற்சியினால் வந்த ஆதங்கத்தினால் ஸ்விக்கிகளும் சுமட்டர்களும் மிகவும் வாழ்வு பெற்று வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. அப்படி என்றால் பெண் எந்த இடத்திலும் நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவதில் தாமே முன்னின்று அந்த அன்பையும் உணவையும் சரிவிகிதமாக கலந்து வழங்குவதில் தான் அந்த பெண்ணின் மாண்பே இருக்கிறது. இது முன்னேற்றம் இல்லாமல் பின்னேற்றம் தான் ஐயா. அதே போல நான் அசதியாக வருகின்றேன். என்னால் வீட்டில் இருக்கும் பெரியவர்களையோ குழந்தைகளையோ பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை என்று ஒரு காரணமும் சொல்லப்படுகிறது. இது பெண்களுக்கான பின்னேற்றம் தானே. எப்படி இருந்தாலும் தன்னை சேர்ந்த உறவுமுறை சார்ந்த பெரியோர்களை பாதுகாப்பதில் அவளுக்கும் ஒரு பெரும் பங்கு உண்டு என்பதை அவள் மறந்துவிட்டாதானே. தவறான பெண்கள் என்று எல்லோரையும் நான் சித்தரிக்கவில்லை, அவர்களில் ஒரு சில பெண்கள் மட்டும்தான் என்று நான் சொல்ல வருகிறேன். ரொசாரி அம்மா சொல்வது போல விவாகரத்து என்பது ஒரு வகையான விடுதலை என்று சொன்னார். ஏனையா, பண்டைய காலத்தில் கருத்து வேறுபாடுகளே இல்லையா? அப்பொழுதும் ஆண்கள் பெண்களை இழிவுபடுத்தவில்லையா? இல்லை அடிக்கத்தான் இல்லையா? ஆனாலும் அதையெல்லாம் சமாளித்து பல குழந்தைகளை பெற்று அந்த சமுதாயத்தில் தனது குறிப்பிட்ட சமூகம் தலை தோங்க அவள் எத்தனை பாடுபட்டு இருப்பார். இப்பொழுது என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது போல நீ ஒன்று சொன்னால் நான் தாய் வீடு சொல்கிறேன், 2 சொல்றான் நான் வழக்கறிஞரை சந்திக்கிறேன். இது பேர் அந்த வாழ்க்கையா ஐயா? ஏன் எதிலும் தெளிந்து ஆராய்ந்து படித்து பகுந்த ஒரு பெண்ணுக்கு இதிலும் இணைந்து இணக்கமாக தீர்க்கமாக ஒரு நிலையான ஒரு நல்ல முடிவை எடுக்க தெரியாதா? இப்பொழுதுதான் விவாகரத்துகள் பெருகி வருகின்றது. அதற்கு காரணம் என்ன? தனது அளவுக்கு மீறிய ஒரு சுதந்திரம். இது பெண்களுக்கான பின்னேற்றம் தான். இதுதான் நான் சொல்ல வருவது.
பெண்களில் எத்தனையோ ஆளுமைகள் இருக்கிறார்கள். அவருடைய மாண்புகளை நாங்களும் மிகவும் மதிக்கிறோம். ஆனால் அந்த பெண்களிலும் ஒரு சில புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவர்களை புல்லுருவிகள் என்றுதான் சொல்ல முடியும் ஒழிய அவர்கள் மனம் வீசும் பூக்கள், வருங்காலத்திற்கு வழிவிடும் ஒரு வழிகாட்டல்கள், முன் தோன்றல்கள் என்று நிச்சயம் சொல்ல முடியாது. எதற்காக தாய் வளர்ப்பு என்று சொல்லி வந்தார்கள்? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்ற வாதமே அவள் எத்தகைய சிறப்பு மிகுந்தவளாக அந்த குடும்பத்தை வளர்த்திருக்கிறாள் என்பதை பொறுத்து வந்ததனால் விளைந்த வாதம் அது. அப்படியானால் நிறைய பெண்கள் முன்னேற்றத்தில் சென்றாலும் யாரோ ஒரு சில பெண்கள் பின்னேற்றத்திற்கான அடிகோலியாக இருப்பதனால் தான் இந்த பட்டிமன்றமே உருவாகி இருக்கின்றது. முன்னேற்றத்திற்கான பாதைகள், வழிமுறைகள் பேசுவதற்கு யாவருமே முன் வருவார்கள். ஏனால் அது ஜெயிக்கும் அணி என்று அனைவருக்கும் தெரிந்ததே. ஆனாலும் துணிந்து பின்னேற்றத்திலும் இத்தனை முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்ததான் எங்கள் அணி இணைந்து உள்ளோம். இதில் தீவிரமாக இத்தனை விஷயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உள்ளோம். எனக்கு ஒன்று நன்றாக தெரியும், எப்பொழுதுமே ஐயா, காய்க்கும் மரத்துக்குத்தான் கல்லடிப்படும் இல்லையா? அப்படி என்றால் எந்த வகையில் கனி வகைகள் நிறைந்து இருக்கிறதோ அது எல்லோராலும் விரும்பப்படும், சுவைக்கப்படும். ஆனால் அந்த கனி வகைகள் ஒன்று சொத்தை என்று யாராவது குறிப்பிட்டு விட்டால் அந்த கனி மொத்தமுமே தரக்குறைவாக தான் பார்க்கப்படும். அதுபோலத்தான் பெண்கள் தரக்குறைவானவர்கள் என்று நான் இந்த இடத்தில் சொல்ல வரவில்லை. எத்தனை முழுமையான பெண்கள் இருந்தாலும் கூட அவற்றிலும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு சிறிய தேவையற்ற ஒரு பழக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இதை பெண்களாகிய நாங்களே கண்டிக்காவிட்டால் ஆண்கள் கண்டிக்கும் போது அதை ஆணாதிக்கம், அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று இதே பெண் சமூகம் சொல்லத்தான் செய்யும். அதனால்தான் இதை நாங்களே முன்வழிந்து சொல்கின்றோம். பெண்களில் ஆக்கமும் உண்டு, பெண்களில் அழிவும் உண்டு, பெண்களில் ஊக்கமும் உண்டு, அதே பெண்களில் பாகுபாடும் உண்டு என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல வந்தேன் ஐயா. எனக்கு எனது தலைப்பின் பலமும் தெரியும், பலவீனமும் தெரியும். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகாக உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து உரைத்திருக்கிறீர்கள். பார்க்கலாம். அடுத்தபடியாக முன்னேற்ற பாதைக்கு வருகின்றார் திரு சிவராஜ் அவர்கள். வாருங்கள் சிவராஜ் அவர்களே, வாருங்கள், உங்கள் தொகுப்புரையை வழங்குங்கள். அவைக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். ஒரு நல்லதொரு பட்டிமன்றத்திலே எதிரினை சார்ந்தவர்கள் சில கருத்துக்களை முன்வைத்தார்கள். ஏறக்குறைய அவர்களே அவருடைய அணியினுடைய வலிமையின்மையை ஒப்புக்கொண்டு சென்று விட்டார் என்றே நான் கருதுகிறேன். காரணம், அவர்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயமுமே மிகவும் நாம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம், ஆடை விஷயத்தை பற்றி சொன்னார்கள், பெண்கள் ஆடை குறைப்பு என்று சொன்னார்கள். இன்றைக்கு அவர்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் இருக்கிற பெண்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி அவர்கள் இன்னும் சற்று நாளிதழ்களிலும் ஆங்கில நாளிதழ்களிலும் பல சமூக வலைதளங்களிலும் அவர்கள் சென்று பார்த்தாக வேண்டும். காரணம், பெண்களுடைய அவருடைய நாகரிகம், கலாச்சாரம் மிக உயர்ந்த அளவிற்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஆடை விஷயத்திலே இன்றைக்கு பெண்கள் ஒரு சேலை அணிந்தால் கூட அவருடைய பாதுகாப்போ அவருடைய உருவமைப்போ தெரிந்துவிடும் என்பதற்காக முழுமையாக உடலை மறைக்கின்ற அளவிலே சுடிதார் போன்ற ஆடைகளை அணிகின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் பள்ளி அளவிலே ஆசிரியர்கள் குழந்தைகளுக்கு குட் டச், பேட் டச், எது நல்ல தொடுதல், எது தவறான தொடுதல் என்பதை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நிலை இன்றைக்கு ஒவ்வொரு பள்ளிகளிலிருந்து கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லித்தரப்படுகின்றது. ஆகவே பெண்கள், குறிப்பாக மகளிர்களுடைய உலகமே வேறு. சோசியல் மீடியா, சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் ஒரு சிலர் இருக்கின்ற அந்த மது அருந்துகின்ற செய்தியை பற்றியோ, ஏதோ சைனைடு கொடுத்து குழந்தைகளை கொண்டு விட்டார் என்ற செய்தியை பற்றியோ இங்கே பேசினார்கள். ஆனால் உண்மையாக இன்றைய தலைப்பை பற்றி பேசாமல் ஏதேதோ தகவல்களை தந்து கொண்டே இருந்தார்கள். தொலைக்காட்சியிலே பெரும்பாலும் காட்டப்படுகின்ற பெண்கள் அனைவரும் ஒரு வில்லியாகவே காட்டப்படுகிறார்கள். காரணம், அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய டிஆர்பி என்று சொல்வார்கள், டெலிவிஷன் ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதிகப்படுத்துவதற்காக அவர்கள் அப்படிப்பட்ட செய்திகளை, கற்பனையான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான குடும்பத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கு எண்ணற்ற பெண்கள்
குடும்பத்திலே நேற்று ஈரோட்டிலே ஒரு செய்தி, மிக பெருமையான ஒரு உணவகத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள். மாமியாரும் மருமகளும் இந்த எங்கள் உணவகத்திற்கு வர வேண்டும், மாமியார் மருமகளுக்கு உணவு ஊட்டிவிட வேண்டும், மருமகள் ஈரோடு இல்லையா, இது சேலம். அப்படி செய்தால் அவர்களுக்கு அந்த உணவு இலவசம் என்று சொல்லி அவர்களுக்கு பரிசுகளை எல்லாம் வழங்கினார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம் செய்தித்தாள்களிலே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெண்கள் வேலை வாய்ப்பிலே பெரிய அளவில் இருக்கிறார்கள். அண்மையிலே நான் ஒரு கல்லூரிக்கு சென்றிருந்தேன். அந்த கல்லூரியிலே 2 பேர் இறுதி பட்டியலிலே தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். ஒருவர் ஆண், ஒருவர் பெண். ஏறக்குறைய 16 பேர் தேர்வு காணலுக்கு வந்திருந்த பொழுதும் கூட அந்த 2 பேர்களை தேர்வு செய்திருந்தார்கள் அந்த கல்லூரியிலே விரிவுரையாளர் பணிக்கு, தனியார் கல்லூரி. இறுதியாக அந்த பணியை யாருக்கு தர வேண்டும் என்கின்ற வாய்ப்பு அந்த கல்லூரியுடைய முதல்வரிடத்தில் இருக்கிறது. அந்த முதல்வருடைய முன்னால் அமர்ந்து நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த முதல்வரிடத்தில் சொன்னார், சிவராஜ், நீங்கள் இவர்களை யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று ஒரு கருத்து கூறு என்று சொன்னார். நான் சொன்னேன், 2 பேருமே சமமான மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள், 2 பேருமே சிறப்பாக பேசுகிறார்கள், 2 பேரிடத்திலுமே ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, மாணவர்களை ஆற்றுப்படுத்துகின்ற அத்தனை பெருமைகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே 2 பேருக்குமே வழங்கலாம் என்று சொன்னேன். ஆனால் அந்த கல்லூரி முதல்வர் யாரை தெரியுமா? அந்த பெண்மணிக்கு அந்த வேலை வாய்ப்பை தந்தார்கள். 2 நாட்கள் கழித்து அந்த கல்லூரி முதல்வர் சென்று சந்தித்து கேட்டேன், ஏன் ஐயா இந்த முடிவு எடுத்தீர் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு ஆணிற்கு ஒரு வாய்ப்பை தருகின்ற பொழுது அவன் மட்டுமே வளர்கின்றான், ஆனால் ஒரு பெண்மணிக்கு இந்த வாய்ப்பை தருகின்ற பொழுது அந்த பெண்மணி தானும் வளர்களால், தன்னுடைய குடும்பத்தையும் மேம்படுத்துகிறாள், அது மட்டுமல்ல தன் சுற்றத்தாரையும் கல்வியால் மேம்படுத்துகிறாள், தான் இருக்கின்ற சமுதாயத்தையும் மேம்படுத்துகிறாள் என்று சொன்னார். ஆக ஒரு பெண் எப்படி தான் முன்னேறுவது மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்தை முன்னேற்றுகிறார் என்பதற்கு இது ஆகச்சிறந்த ஒரு உதாரணமாக திகழ்கிறது. சமுதாயத்திலே ஒரு உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அறிவு அதிகம் என்று சொல்லலாம். காரணம், அவர்களுக்கு வேறு எந்த விதத்திலும் அவருடைய கவன சிதறல்கள் இருப்பதே இல்லை. இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் மிக உயர்ந்த தளங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனமான ஸ்ரீராம் நிறுவனத்திலே கூட அந்த நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பிலே ஒரு சேர்மன் என்கின்ற ஒரு அந்தஸ்திலே அகிலா ஸ்ரீனிவாசன் என்ற ஒரு பெண் ஆளுமைதான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 80,000 பணியாளர்களுக்கு ஒரு ஆளுமையாக திகழ்கின்ற ஒரு பெண்மணி இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் சாதாரண நிலையில இருந்து சுமார் 30 ஆண்டுகளிலே ஒவ்வொரு தளங்களாக முன்னேறி முன்னேறி இன்றைக்கு பதவி உயர்வு பெற்று மிகச் சிறந்த உயரத்தை அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தீங்கு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ எங்கோ நடக்கின்ற ஒரு சில செயல்களை மட்டும் நாம் கண்ணுறக்கூடாது, நல்லவற்றைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒரு பெரிய வெள்ளைத்தாளிலே ஏதோ ஒரு மூலையில இருக்கின்ற கருப்பான புள்ளியை மட்டுமே பார்க்காமல் அந்த வெள்ளைத்தாளில் இருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை, நேர்மறையான சிந்தனைகளை பார்க்க வேண்டும். அப்படி நேர்மறையான சிந்தனைகளை பார்ப்போமே ஆனால் நிச்சயமாக பெண்களுடைய முன்னேற்றம் இந்த காலகட்டத்திலே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்கிறதை வலியுறுத்தி சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, நிச்சயமாக நடுவர் நல்லதொரு தீர்ப்பு தருவார் என்று சொல்லி எதிரணியிலே பேசின அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை சொல்லி, நிச்சயம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. தீர்ப்பிற்கு பிறகு உங்கள் வீட்டிலே விரைவிலே சென்று நீங்கள் உங்கள் கணவன்மாரிடத்திலும் உங்களுடைய சகோதரரிடத்திலும் நீங்கள் பேச வேண்டும். பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார் என்பதை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. தீர்ப்பே வந்துவிட்டது போல பேசிவிட்டார். தீர்ப்பே சொல்லிவிட்டது போல் பேசிவிட்டார். ஐயா, ஒரு சிறு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஐயா. சொல்லலாமா ஐயா? பட்டிமன்றத்தில் இடைவெளி நேரடியா வலைத்தமிழ் தொலைக்காட்சி மூலியமா உலகம் பூரா ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. பேசியிருக்கீங்க, பேசிய கருத்துக்களை வச்சு பேசுவோம். இப்ப என்னன்னா, பட்டிமன்றம் ஒரு இறுதி கட்டத்துக்கு நெருங்கி விட்டது. ஆனால் ஒரு கடினமான கட்டம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இரண்டு தரப்பும் வலுவாக மோதி இருக்கிறது. இதில் எது சரி எது தவறு என்று அலசி ஆராய்ந்து முடிவு சொல்வது என்பது ஒரு கடினமான பணிதான். நிச்சயமாக அந்த கடினமான பணி என்னை கொஞ்சம் தடுமாறத்தான் வைக்கிறது என்றுதான் நினைக்கின்றேன். இதில் முன்னேற்றம் என்ற அணிக்கு நிறைய தரவுகள் தரப்பட்டுள்ளன. கடைசியாக வெள்ளைத்தாளில் ஒரு சிறு புள்ளி ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறது, அதை பார்த்து கொண்டு தாளே வீணாக போய்விட்டது என்று சொல்லக்கூடாது என்று
சொல்லியிருக்கின்றார், முன்னேற்ற பாதையில் அணி தலைவர். அதே சமயத்தில் இதையும் அப்போது இதுவும் ஞாபகம் வருகிறது. ஒரு பானை பாலில் ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் என்ன ஆகும் என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி ஒரு வெள்ளைத்தாளில் ஒரு சிறு புள்ளியை பெரிதாக்குவதா, ஒரு பாலில் சேர்க்கப்படும் ஒரு சிறு கொஞ்சம் விஷத்தை பெரிதாக பார்ப்பதா என்ற கேள்விதான் இப்போது என் முன்னால் நிற்கிறது. இப்போ நாம ரெண்டு தரப்பிலுமே நல்ல தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. பொதுவாக பின்னடைவு அணியில சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள், இந்த பெண்களுக்கு பெண்களே எதிரியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொல்றாங்க இல்லையா, அது போல பெண்கள் எப்படி தப்பு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையே பலரும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. பாருங்க, பெண்கள் டிஸ்கோக்கு ஆட போறாங்க, பெண்கள் ஆடை குறைப்பு செய்யறாங்க, மது அருந்துறாங்க, இதெல்லாம் பாத்தீங்களா? இப்படி எல்லாம் பார்த்தா இது என்னங்க முன்னேற்றம், இது என்னங்க முன்னேற்றம்னு கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கீங்க. ஆனா உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது. உண்மைகளை நாம மூடி மறைக்க முடியாது அல்லவா? அப்படி சில இருக்குது, சில நடக்குது. ஆனா உங்க தரப்புலயே நீங்க சொல்லும் போதே சொல்லிடுங்க, எல்லா பெண்களும் கெட்டவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை, எல்லா பெண்களும் மோசம் என்று சொல்லவில்லை. கொஞ்சம் அங்கன்று இங்கொன்றுமாக சில இருக்கிறது, அதையெல்லாம் பார்க்க முடிகிறது என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அவர்களே இது சமுதாயம் முழுவதற்குமான ஒரு நிலைப்பாடு. பெண்கள் எல்லோரும் மோசமாகி விட்டார்கள், பெண்களை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், எல்லாம் மோசமானங்களா எடுத்துக்கொள்ள, ஒரு படத்துல குத்துங்க ஐயா குத்துங்க, பெண்கள் எல்லாம் இப்படித்தான் ஒரு வசனம் வருது, அது போல பெண்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது என்பதை அந்த அணியினரே ஒத்துக்கொண்டார்கள். ஆக ஏதோ ஒரு சில உதாரணங்கள், ஒரு சில பேர் செய்கிறார்கள். எல்லா இடத்திலையும் ஆண்கள் ஏதோ பெண்கள் தான் கெட்டு போயிட்டாங்களா, ஆண்களும் கெட்டு, அதாவது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் எல்லாத்திலையுமே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்கள் கொஞ்சம் பாதி இருக்கிறார்கள், கெட்டவர்கள் கொஞ்சம் பாதியோ அல்லது ஏதோ ஒரு அளவில் இருக்கிறார்கள். ஆக ஒரு சில கெட்ட சம்பவங்களை மட்டும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கொண்டு அதுதான் சமுதாயம் முழுவதும் என்று போல நாம் பேசிவிட முடியாது. ஆக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, ஆரம்பத்திலேயே அணித்தலைவர் பின்னடைகளுடைய அணித்தலைவர்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போதே சொன்னார், பெண்கள் முன்னேறி வருகிறார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை, ஆனால் பின்னடைவுகள் உள்ளன என்று சொன்னார். முன்னேறி வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனாலும் பின்னடைவுகள் என்று சில உள்ளன என்பதை சொல்லித்தான் அவர்களுடைய கருத்துக்களை கூற ஆரம்பித்தார். அது போன்றுதான் ஒவ்வொருவரும் சொல்லி வந்தார்கள். ஆக பார்க்கின்ற போது முன்னேற்றம் என்பதை கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது போலதான் தெரிய வருகிறது. ஆக முன்னேறி இருக்கிற பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், கல்வி பெறுகிறார்கள், சொத்துக்கள் சேர்கிறது, சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. சொத்துரிமை சொல்ல போனா 2005 வழங்கப்பட்டுள்ள மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சட்டத்தின் மூலமாக இன்று பூர்வீக சொத்துக்களிலும் பெண்கள் சம உரிமை பெறுகிறார்கள். தமிழகத்தில் 1986 அந்த சட்டம் கொண்டு வந்துட்டார்கள். எப்பவுமே பெண்களுக்கு உரிமை தருவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆக நாம் தமிழகத்தில் இருக்கிறோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேற்றமாகத்தான் இருப்பார்கள், முன்னேற்றம் அடைவார்கள் என்பதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டு இருப்பதில் எத்தனையோ உதாரணங்களை எடுத்துக்காட்டலாம் என்று விமலாதேவி சக்தி அவர்கள் எடுத்துக்காட்டினார். ஆக எல்லாம் இருக்கிறது, இல்லை என்று சொல்வதற்கில்லை. ஆக முன்னேற்ற பாதையில் பெண்கள் செல்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கு இல்லை. அதே சமயம் பின்னடைவுகள் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டக்கூடிய விஷயங்களையும் பரிசீலிக்க வேண்டியதாக இருக்கிறது. முக்கியமாக 2 விஷயங்களை முன்வைக்கப்படுவதாக நான் பார்க்கின்றேன். முதல் விஷயம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வன்முறைகள், பெண் கொடுமைகள், அது எல்லாம் இதெல்லாம் இப்ப இருக்கும்போது எந்த வகையில் பெண்கள் முன்னேறிவிட்டதாக சொல்ல முடியும்? பெண்கள் அடையக்கூடிய நேற்று வரையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்றும் கூட நடந்து கொண்டே இருக்கும். பெண் சிசு கொலைகள் இப்போது நடக்கிறதா இல்லையா என்று அதிகமாக தெரியவில்லை. ஆனால் பெண் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமை என்பது அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்காக ஊடகங்கள் வெளிச்சத்தில் தெரிய வருகிறது. ஆக இது போன்று பெண் கொடுமைகள், பெண்களுக்கு நேர்கின்ற கொடுமை, குடும்ப வன்முறை, வரதட்சணை கொடுமை, கேலி பண்றது, கேலி செய்வது போன்ற பல்வேறு விஷயங்கள் சமுதாயத்தில் இன்னும் முடிந்து விடவில்லை, மறைந்து விடவில்லை. ஆக பெண்களின் முன்னேற்றம் என்பது அந்த இடத்தில் ஒரு கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது.
அடுத்த விஷயமாக பார்க்க வேண்டியது என்னவென்றால், இன்று விவாகரத்து வழக்குகள் குவிந்து வருகிறது. நான் நீதிமன்றத்திலே பார்க்கிறேன், நிறைய வழக்குகள் வருகிறது. பெண்கள் அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று மோகன கிருஷ்ணன் அவர்கள் மிகவும் புலம்பி விட்டு சென்றார். ஆக அந்த அளவிற்கு பெண்கள் அங்கு ஏதோ தவறு செய்கிறார்கள் என்பது போன்ற ஒரு விஷயம் சித்தரிக்கப்படுகின்றது. ஆக இந்த 2 விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். இது பின்னடைவா முன்னேற்றமா? இந்த 2 விஷயங்களை நாம் பின்னடைவா முன்னேற்றமா என்று எடுத்துக்கொண்டு பார்த்து பரிசீலித்து ஒரு முடிவுக்கு வந்தாலே நாம் இந்த பட்டிமன்றத்துக்கான ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ இந்த பெண் உரிமை நாம் பேசுறோம், முன்னேற்றம் அடையும் சொல்றோம். பெண் உரிமையுடைய இலக்கு என்ன? பெண் உரிமை பெறுவது எதற்காக? பெண் உரிமை எதற்காக? ஒரு இலக்கு இருந்தால், ஒரு பயணம் ஒன்று இருந்தால்தான், இதை நோக்கி நாம் போகிறோம் என்று இருந்தால்தான் அதில் நாம் முன்னேறி செல்கிறோமா அல்லது பின்னேறி செல்கிறோமா என்று பார்க்க முடியும் அல்லவா? ஆக நம்முடைய இலக்கு என்ன? பெண்கள் உரிமை பெறுவதற்கான இலக்கு என்ன? எதை நோக்கி அவர்கள் பெண்கள் செல்கிறார்கள்? பெண்களுடைய இலக்கு என்னவாக இருக்க முடியும் என்ற கேள்விக்கு நாம் முதலில் விடை காண வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது மகாகவி பாரதியே அதுக்கு ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் ஆவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மேன்மை உற செய்து வாழ்வோமடி அப்படின்னு ஏதோ பாட்டு வருது இல்லையா? மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் சிறப்பாக செய்வோம். முன்பிருந்த பெண்களுக்கு ஒரு அறங்கள் இருக்கிறது, மாதர் அறங்கள் இருக்கிறது. அந்த அறத்தை மேலும் மேன்மை உற செய்யும்படியாக வாழ்வோம் என்று சொல்கிறார். அவர் பெண் உரிமை என்பது, புதுமை பெண்களை பற்றி முதலில் பெரிதளவு பாடியது மகாகவி பாரதி தான். மகாகவி பாரதி பாடிய அந்த புதுமை பெண்ணுடைய இலக்காக அவர் சொல்வது ஏதோ பெண்கள் பெண் உரிமை பெற்று எங்கோ போய் என்னவோ பண்றது இல்ல, அவங்க மாத அறங்களை இன்னும் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதி சொல்லி இருக்கிறார். அடுத்து பார்க்க வந்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதையில சொல்கிறார், தன் பெற்று தன் பிள்ளை சோறு வீடு வீண்டு தானுண்டு என்போ சின்னதொரு உள்ளம் போல் கடுகு உடைத்து கடுகு உள்ளம் கொண்டு சொல்லிட்டு வரார் இல்லையா? அந்த பாடல் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதுல இந்த கடைசியில் சொல்லுவார், அன்புள்ளம் தாயுள்ளம் பெரிய உள்ளம் தூய உள்ளம், தூய உள்ளம் அன்புள்ளம் பெரிய உள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம், தொல்லுலக மக்கள் என்னும் தாயுள்ளம் தனிலன்றோ இன்பம் அங்கே சண்டை இல்லை தன்னலம்தான் தீர்ந்ததாலே. அங்க தன்னலம் இல்ல, சண்டை இல்ல. ஆக மக்கள் எல்லாம் ஒன்று, மக்கள் எல்லாம் ஒன்று என்ன? சமத்துவம். ஆக சமத்துவம் இருக்கிறது, சண்டை இல்லாமல் இருக்கிறது, தன்னலம் இல்லாமல் இருக்கிறது. ஆக அப்படி ஒரு சமுதாயம் உருவாக்குவது எது உருவாக்குது? அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது எது? தாயுள்ளம். ஆக தாயுள்ளத்தினுடைய நோக்கம் என்ன? தாய் என்ன செய்யணும்? தாயுடைய நோக்கம் என்னவா இருந்தா அங்கு சமத்துவம் இருக்கணும், நல்ல உலகம், சண்டை இல்லாத உலகம் இருக்கணும், தன்னலம் இல்லாத உலகம் இருக்கணும். அப்படிப்பட்ட உலகம், நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டியதும் பெண் உரிமையினுடைய நோக்கம், இலக்கு என்பதை நாம் புரிந்து கொண்டால், ஆக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு, நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு, ஏற்கனவே இருந்த மாத அறங்களையெல்லாம் மேலும் சிறப்புற செய்வதற்கு அந்த பெண் உரிமை பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பெண்கள் பெறும் உரிமை, பெண்கள் அடிமை நிலைத்தலையில் இருந்து முன்னேறி வருவது என்பது இப்படிப்பட்ட ஒரு சமூக நோக்கோடு செயல்படுவதற்கு, ஒரு நல்ல சமுதாயம் உருவாவதற்கு, ஒரு நல்ல குடும்பம் உருவாவதற்கு உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அந்த இலக்கை அடைவதற்கு இடைவெளியிலிருந்து பின்னடைகிறார்களா பெண்கள்? ஒரு நல்ல சமுதாயம், ஒரு குடும்பம் சீரழிகிறது, கலாச்சாரம் சீரழிகிறது என்றால் சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படி என்றால் அது எல்லாம் ஒரு பின்னடைவு தானே. பெண்களுடைய கலாச்சாரம் சீரடைகிறது, குடும்பம் சிதைகிறது. இன்னைக்கு பெண்கள் சொத்துல உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. உரிமை கொடுக்கப்பட்டதனுடைய விளைவாக பெண்கள் நிறைய சொத்து உரிமை கேட்டு வழக்குகள் தாக்கல் செய்கிறார்கள். அவர் விவாகரத்து வழக்கை மட்டும்தான் சொன்னார். இன்னைக்கு நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு மட்டுமல்ல, சொத்துரிமை கேட்கக்கூடிய வழக்குகளும் வருகிறது. அதனால் பெற்றோர் குடும்பத்தோடு சண்டையிட்டுக் கொண்டு பிரிகின்ற சூழல், பெற்றோர் வீட்டுக்கே போக முடியாத சூழல் எல்லாம் வருகிறது. அண்ணன் தம்பி மானூத்து மந்த இல மாங்குட்டி பெத்த மயிலே சொல்லி படத்துல ஒரு பாட்டு வரும். அப்படி தங்கைக்கு சீர்கொண்டு செல்வான் அண்ணன். ஆக சீர்கொண்டு அண்ணன் சீர் கொடுக்கக்கூடிய சமுதாயம் அன்று இருந்தது. இன்றும் வரதட்சணையை சீதனம் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குதானே செய்கிறது. சீதனத்தை தான் வரதட்சணை என்று சொல்கிறார்கள். விரும்பி கொடுத்தால் சீதனம், விரும்பாமல் கொடுத்தால் வரதட்சணை, அவ்வளவுதான் வித்தியாசம். வரதட்சணை கேட்பது கொடுப்பது குற்றம்.
அதே சீதனமாக கொடுத்தா குற்றம் இல்லை. அந்த சீதனமாக கொடுப்பதற்கு லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்து கொடுத்தோம், அந்த சீதனம் எல்லாம் பெண்ணுக்கு தான் உரிமை, அதில் ஆண் உரிமை கோர முடியாது. இதுதான் சட்டம். ஆக இன்று வரதட்சணை கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. இது போல ஒவ்வொரு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கொடுமைகளுக்கும் அதை தடுப்பதற்கான சட்டங்கள் வந்திருக்கிறது. அது சாதாரண வரல, ஏதோ போதி மரத்தடியில் உட்கார்ந்து ஞானம் பெற்று யாரும் உருவாக்கி விடவில்லை. ஆட்சியாளர்களா ஒரு ஞானத்தை பெற்று இந்த பெண்களுக்கு இப்படி கொடுத்தால் நல்லதுன்னு சொல்லி யாரும் கொடுக்கல. பெண்கள் இதற்கான போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். சமூக சீர்திருத்தவாதிகள், சமுதாய சிந்தனையாளர்கள் எல்லாம் தொடர்ந்து போராடியதன் விளைவுதான் சுதந்திர உரிமைகள் பெறப்பட்டிருக்கிறது. ஆக உரிமைகள் எல்லாம் ஏதோ கிள்ளு கீரை அல்ல, அதையெல்லாம் சும்மா விட்டுட்டு போறதுக்கு இருக்கு. ஆக போராடி பெற்ற உரிமைகளை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டியது அவசியம். நாம் பெற்றுள்ள சட்டங்கள், திட்டங்கள், பெண்கள் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள் எல்லாமே ஒரு போராட்டத்தினுடைய விளைவுதான். ஆகவே அதையெல்லாம் பெண்கள் முன்னேறுவதற்காகத்தான் ஏற்பட்டிருக்கின்றன. பெண்கள் முன்னேற்றத்தை நோக்கித்தான் அவர்களை கொண்டு செல்வதற்காக இவையெல்லாம் உருவாகி இருக்கின்றன. அப்படி உருவான அந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு எது பின்னடைவாக வருகிறது? அவர்கள் இலக்கை நோக்கி செல்வதிலே எது பின்னடைவாக நிற்கிறது? இன்னைக்கு பெண்களுக்கு கொடுமை ஏற்கிறதே, கொடுமைப்படுத்தப்படுகிறார்களே, பெண்கள் விவாகரத்து கேட்டு போறாங்களே, இதனால குடும்பம் சிதைகிறதே, கலாச்சார சீரழிவு வருகிறது. இதுவெல்லாம் ஒரு கேள்வியாக எழுகிறது. இப்படி முன்னேற்ற பாதையிலே இது எல்லாம் என்ன? இப்படி வரக்கூடிய சங்கதிகள் என்ன? அவையெல்லாம் முட்டுக்கட்டைகள், அவையெல்லாம் முட்டுக்கட்டைகள், முன்னேற்ற தடைகள். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி பார்க்கின்ற போது முட்டுக்கட்டைகள், முன்னேற்ற தடைகள் என்று பார்க்கின்ற போது அவற்றை என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாம ஒரு பாதையில போயிட்டு இருக்கோம், வழியில ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கோம். அந்த சாலையை வெட்டி ஒரு பாலம், ஒரு சின்னதா ஒரு மோரி அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஒரு பைப்பு புதைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன, ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கும், அங்க ஒரு சாக்கடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து கொண்டிருப்பார்கள். ஆக அந்த பாதையை தடுத்து விடுவார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க? டேக் டைவர்ஷன் எழுதி வச்சிருப்பாங்க, மாற்றுப்பாதையில் செல்லவும் சொல்லுவாங்க. ஆக அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பின்னாடி வந்த வழியே போய் இன்னொரு பாதையில போய் போவோம். ஆக நம்ம செல்லக்கூடிய இலக்கில், நாம் செல்லக்கூடிய பாதையில், நம்முடைய பயணத்தில் முட்டுக்கட்டைகளாக சில பிரச்சனைகள் நிற்கின்றன. இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. நீங்கள் பின்னடைவுகள் என்று சொல்லியுள்ளவை எல்லாம் முன்னேற்ற பாதையில் எதிர்கொள்ளக்கூடிய முட்டுக்கட்டைகள். பெண்கள் இன்னைக்கு ஆடை கலாச்சாரத்துல ஒரு மோசமா நடந்துக்கிறாங்க, கலாச்சாரம் மாற்றி போச்சு, இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? சில எக்ஸசிவ் இருக்கத்தான் செய்யும். எங்கேயுமே சில என்ன சொல்ற, எக்ஸசிவ்னா மிகையா கொஞ்சம் இந்த அதிகார துஷ்பிரயோகம், அத்துமீறல்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உரிமைகளை கோரி பெறுகின்ற போது கொஞ்சம் அதிகப்படியாக எக்ஸசிவ் வரைமுறை கடந்து, வரன் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை, எல்லை கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை சிலருக்கு வரும், எல்லோருக்கும் கிடையாது. அதை பொதுமைப்படுத்த முடியாது. எல்லாம் பொதுவானது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு சில 1-2 அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எல்லா விவாகரத்து வழக்குகளும் தவறானது என்று சொல்ல முடியாது. பெண்கள் கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு, இப்ப வாழவே முடியாது, ஒரு சந்தேக பேர் வழியா இருப்பா, அடிச்சு உதைச்சு துன்புறுத்துவனா இருப்பான், வாழவே முடியாத சூழ்நிலையில அவங்ககிட்ட எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறது? கல்லாடாலும் கல்லால் கரவன், புல்லானாலும் புருஷன், எவ்வளவு காலத்துக்கு அங்க அவங்க வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பது? அது அவர்களுக்கு விடுதலை வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்டவர்கள் விவாகரத்து கேட்கின்ற போது அது சரியானதுதானே என்று சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆக எல்லா பெண்கள் சில இடங்கள்ல அனுசரித்து செல்ல முடியாம, ஆணும் பெண்ணும் சமம், அனுசரித்து வாழ்ந்தால் சுகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனுசரித்து வாழ்ந்த முடியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் இருக்காது, ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள், கொஞ்சம் ஈகோ வரும். நான் பெரியவனா, நீ பெரியவனா, நான் சொல்றது சரியா, நீ சொல்றது சரியா, ஈகோ வரும். அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளில் சில சமயம் கொஞ்சம் தவறான முறையில முடிவெடுக்கலாம், விவாகரத்துக்கு போகலாம், அதெல்லாம் நடக்கும். சில தவறுகள் நடக்கும். ஆனால் எல்லாமே தவறுகள் என்று சொல்லிவிட முடியாது. விவாகரத்து கேட்பதெல்லாம் தவறுகள் என்று சொல்ல முடியாது. இவ்வளவு காலம் ஆண்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள், ஆண்கள் தபு செய்து கொண்டிருந்தார்கள், ஆண்கள் மட்டுமே விவாகரத்து கேட்டு வந்தார்கள். இன்று பெண்கள் விவாகரத்து கேட்கிறார்கள். பெண்களிலும் சில பேர் தவறான முறையில் கேட்கலாம், சரியான முடிவு இல்லாமல் தவறான முடிவில் கேட்கலாம். இது ஒரு வளர்ச்சி கட்டம். வளர்ச்சி கட்டத்தில் தவறுகள் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். காலப்போக்கில் என்ன ஆகும்? ஆண்களும் உணர்வார்கள். நாம இனிமேலாம் முன்ன மாதிரி எல்லாம் சேர்ந்தா பருப்பு வேகாது, பெண்களை ஒரே அடியா அடிமைப்படுத்திக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டா இருந்தா
ஆகாதியா, அவங்க விவாகரத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையை அவர்கள் உணர்வார்கள். அப்போ வரும்போது பெண்களுக்கு மதிக்க வேண்டும், பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களுக்கு சுதந்திரம் தர வேண்டும், விடுதலை தர வேண்டும், அவர்களையும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு ஆண்கள் இறங்கி வருவார்கள். பெண்களும் அதே போல விவாகரத்து வாங்கிட்டு அவங்க தனியா போய் கஷ்டப்பட்டுட்டு அதுல அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் அவர்களும் சில முடிவுக்கு வருவார்கள். நாம் தவறு செய்து விட்டோம், நாம் எங்கோ ஒரு தவறு செய்தோம், கொஞ்சம் அனுசரித்து போயிருந்திருக்கலாம், அந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக இருந்திருக்கலாம் என்று அவர்களும் உணர்வார்கள். இப்படி காலப்போக்கில் இரண்டு தரப்பிலுமே மாற்றங்கள் வரும், ஏற்ற இறக்கங்கள் வரும். அப்படி வருகின்ற போது அனாவசியமாக விவாகரத்து கேட்பது என்பது போய்விடும். ஆணும் பெண்ணும் சமம், அனுசரித்து வாழ்ந்தால் சுகம் என்ற நிலையிலே வாழக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். ஆக ஒரு முன்னேற்றம் தான் முன்னேறி செல்வதில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், சில நடைமுறை சிக்கல்கள், இதையெல்லாம் காலப்போக்கில் தீர்க்கும். அதை மீறி அதை கடந்து சென்று இதை சமாளித்து முன்னே செல்கின்ற போது அது ஒரு முன்னேற்ற பாதையாக அமையும். ஆண்களும் தங்களுடைய ஆணாதிக்க மனோபாவத்தில் இருந்து இறங்கி வந்து பெண்களோடு சமத்துவமாக வாழக்கூடிய சூழ்நிலை வரும். பெண்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய சில தவறுகளை சரி செய்து கொண்டு ஆண்களோடு சமமாக வாழ்வதற்கு ஒரு உரிய சூழ்நிலைக்கு வருவார்கள். ஆகவே வழக்குகள் வருவதையெல்லாம் பார்த்துவிட்டு ஐயோ ஐயோ என்று நாம் ஆதங்கப்படக்கூடாது. இது எல்லாம் ஒரு வளர்ச்சி போக்கில் வரக்கூடிய விஷயங்கள் தான். இது அப்படி விவாகரத்து வழக்குகள், நீதிமன்ற பிரச்சனைகள் எல்லாம் இப்படி இருக்குது. அதே போல பெண்கள் சொத்துரிமை கேட்பதும் அப்படித்தான். பெண்களுக்கு சம உரிமை வந்துவிட்டது, 2005 சட்டத்திலே சம உரிமை வந்துவிட்டது. ஆனால் சம உரிமை கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இன்னும் வரவில்லை. அதை ஒரு பிரச்சனையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆக சில வழக்குகள் வரத்தான் செய்யும். அதனால் சில வழக்குகள் மனசு சங்கடப்பட்டு அப்புறம் பெண்களுக்கு உரிமை கொடுத்திருக்கலாம், நாம என்ன பண்றது, கொடுத்தாண்டு ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வரும். இதுல சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதாவது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுகின்ற போது அவர்களிடம் எழுதி வாங்கி விடுகிறார்கள், விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி விடுகிறார்கள். அப்படி சில பேர் செய்கிறார்கள் புத்திசாலித்தனமாக. ஆக அதன் மூலமும் அவர்கள் தங்களுடைய அண்ணன் தம்பிகளிடம் உள்ள பாசம், பெற்றோர்களிடம் உள்ள பாசத்தினால் சரி நமக்கு சீதனங்கள் நிறைய கொடுத்து விட்டார்கள், அந்த அடிப்படையிலே நாம் உரிமையை விட்டுக் கொடுப்போம் என்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டு தன்னுடைய பெற்றோருடைய குடும்பத்தோடு, சகோதரருடைய குடும்பத்தோடு தொடர்ந்து நல்ல சுகமமான வாழ்நிலை இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக அது சரியா என்றால் அதில் நியாயமான அளவுக்கு இருக்கணும். ரெண்டு பக்கமும் அதாவது அப்படி விடுதலை பண்ணுகின்ற போது அவர்களுக்கு கொடுத்த சீதனம் அதற்கு ஈடாக இருக்க வேண்டும். அது மாதிரி பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்படி சில காலப்போக்கில் இப்படி பல வரக்கூடிய பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக சீரமைந்து இது ஒரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லும் என்பது நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அத வன்கொடுமை என்று பார்க்க என்றால் வன்கொடுமை பிரச்சனைக்கு வருகின்ற போது அது இன்று நிறைய தெரிய வருகிறது. முன்னெல்லாம் நடக்கலையா? பெண்களுக்கு, சிசுக்களுக்கு கொடுமை நடந்ததெல்லாம் முன்பெல்லாம் இல்லையா? இப்பதான் புதுசா வந்துடுச்சா? முன்பும் இருந்தது. பல பேர் சொல்றாங்க, சொல்றதுதான் நான் சொல்றேன். எப்போதும் இருக்கிறது, எல்லா காலகட்டங்களிலும் இந்த தவறுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போது வெளிப்படுகிறது. ஊடகங்கள் உத்து பார்த்து கொண்டிருக்கின்றன, அது வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றன, அதன் மூலம் வெளியே வருகிறது. ஆக எப்போதும் இருந்து கொண்டிருந்தது மூடி மறைக்கப்பட்டு கொண்டே இருந்தது, இன்று வெளியே வருகிறது. வெளியே வரும்போது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. ஆனால் இப்படி இருந்தால்தான் இதனால் என்ன ஒரு பிரச்சனை வருகின்ற போது அதை கண்டிக்கக்கூடியவர்கள், எதிர்க்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். ஆக இது பெரிய அநீதி நடந்து விட்டது, அந்த அநீதி நடந்தவருக்கு ஒரு தண்டனை தரப்பட வேண்டும் என்ற உணர்வு வருகிறது, விழிப்புணர்வு வருகிறது. இது போல தவறு நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனை வருகிறது, சிந்தனை வருகிறது. ஆக வன்கொடுமைகள் இது படிப்படியாக என்ன நிலை கொண்டு போகும்? ஆண்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். இது போன்ற தவறுகள் செய்பவர்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தும். அந்த அச்ச உணர்வு வருகின்ற போது அந்த குற்றங்கள் குறையும். ஆக இன்று வெளிச்சத்துக்கு வரக்கூடிய விஷயங்களை பார்த்துவிட்டு நாம் பெரிதாக புலம்பிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. இதுவெல்லாம் வர வேண்டும். வந்தால்தான், வெளியே வந்தால்தான், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை வெளியே தெரிந்தால்தான் இதை சீர்படுத்துவதற்கு, சரிபடுத்துவதற்கான வழிவகை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலை வரும். ஆக இவை எல்லாமே முன்னேற்றத்துக்கு தடைகள் மட்டுமே. முன்னேற்றத்தை தடுத்து முன்னேற்றத்திலிருந்து போகக்கூடிய பின்னடைவுகள் அல்ல. முன்னேற்றம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சில முட்டுக்கட்டைகள் வந்திருக்கின்றன, அவைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும், அவைகளை நாம் சமாளித்துக் கொண்டு முன்னேற வேண்டும். அவ்வளவுதான். ஆகவே நாம் முன்னேற்ற பாதையில் தான் இருக்கின்றோம். பெண்கள் முன்னேற்ற பாதையில் தான் செல்கின்றார்கள். இந்த முன்னேற்ற பாதையில் அந்த முட்டுக்கட்டைகளாக உள்ளவற்றை நாம் சரி செய்துவிட்டு சமாளித்துக் கொண்டு முன்னேற வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்றத்திற்கு இதையே ஒரு முடிவாக கூறி என்னுடைய பணியை இயன்ற அளவுக்கு
சிறப்பாக முடித்து விட்டேன் என்று நிறைவோடு என் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்ல வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.